ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆம், நாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாங்க வந்து ஸ்டெம் டீம் ஹேட்டன்னு சொல்லி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து மெயினா எங்களுடைய மலைய பிரதேசங்கள்ல இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பல்கலைக்கழகங்கள்ல பல்வேறு கற்கை நெறிகளை டிகிரி ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கிற மேத்ஸ் ஸ்ட்ரீம், மேத்ஸுக்களால அல்லது பயாலஜி ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்களால ஏ லெவல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற எல்லா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப் கண்ட்ரியில் உள்ளவங்க. அதை தவிர ஆம், இந்த யூனிவர்சிட்டிஸ்ல இந்த டிகிரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்க ஸ்ரீலங்காலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வேலை செய்யற எல்லாரையும் கொண்டு ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்டெம் டீம் ஹேட்டன். நாங்க இந்த ஒரு அமைப்பு கூட ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நாங்க தொடர்ச்சியா நடத்திட்டு வரோம். ஆம், ஒவ்வொரு முறையும் நாங்க அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கிற நேரத்தில் நாங்க இப்படியான ஒரு செஷனை நாங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரோம். அதுவும் குறிப்பா இந்த மேத்ஸ் பயாலஜி டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல உள்ளவங்களுக்கு தான் நாங்க மெயினா இதை டார்கெட் பண்றது. இருந்தாலும் கூட என்னுடைய அந்த ஜெனரல் செஷன்ல வந்து பொதுவான விடயங்கள் கதைக்கிறனால அதுல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாரும் ஜாயின் பண்ணியிருந்தா நீங்க அதுல பார்க்கலாம். பிறகு நாங்க தனித்தனியா மேத்ஸ் பயாலஜி டெக்னாலஜிக்கான ஒரு பிரேக் அவுட் ரூம் செஷன் மாதிரி செய்வோம் நாங்க. இன்னைக்கு இந்த இதுல இணைஞ்சிருக்கிற அநேகமான நீங்க வந்து பல்கலைக்கழகத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க மாணவர்கள், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட போறீங்க. இன்னும் ஒரு சில மாசங்கள்ல நீங்க உங்களுக்கான யூனிவர்சிட்டிக்கான ஒரு வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மலைய பிரதேசங்கள்ல இருந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க தொடர்ச்சி எங்களோட இந்த ஸ்டெம் டீம் ஹேட்டன்ங்கிற ஒரு அமைப்பு கூட நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். நாங்க பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் நாங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரோம். மேத்ஸ் பயாலஜி டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்குள்ளால நீங்க யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகினதுக்கு பிறகு நீங்க எங்களோட அமைப்பு கூடவும் நீங்க தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்குது. நீங்க அதுல இணைச்சு கொண்டு நீங்க நாங்க தொடர்ச்சியா பல்வேறுபட்ட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள், அது தவிர கிராஜுவேட் பண்ணி முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி வாய்ப்புகள், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்க அதுக்குள்ளால ஷேர் பண்றது. ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல் சைடா இருக்கும். நீங்க யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் ஆகினதுக்கு பிறகு நீங்க அதுல இணைஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா. அப்ப இன்றைக்கு இந்த இருக்கிற செஷன்ல நான் மெயினா அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் செஷன் செய்ய போறேன். அதுக்கு பிறகு மெட் ஸ்ட்ரீம்ல செஷன், பயாலஜி ஸ்ட்ரீம்ல செஷன், டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல செஷன் செய்யறதுக்காக அந்தந்த பிரிவுக்கு கூடான யூனிவர்சிட்டியில டிகிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய ஸ்டெம் டீம் ஹட்டனுடைய அங்கத்தவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்னுடைய முதலாவது அவேர்னஸ் செஷன் நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ண போறது வந்து காமனா இருக்கிற அவேர்னஸ். நாங்க இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்டெப் டுவார்ட்ஸ் ஃபியூச்சர்னு சொல்லி வச்சிருக்கிறோம், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணம் மாதிரி. அதுலேயும் முக்கியமா நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கான விண்ணப்பங்களை நீங்க போடுறது வந்து எதிர்காலத்துல இனி உங்களுடைய வாழ்க்கைய என்ன மாதிரி நீங்க கொண்டுட்டு போக போறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பெரும் மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும். ஏன்னா அதுக்கு பிறகு இருக்கிற உங்களுடைய லைஃப் வந்து கரியர், இந்த ஒரு நீங்க தெரிவு செய்யற கோர்ஸ், என்ன டிகிரி ப்ரோக்ராம் படிக்க போறீங்க, பிறகு அந்த டிகிரி ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான தொழில் அல்லது உயர்கல்வி மாதிரியான இடங்களுக்கு போக போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எனவே இதை நீங்க கவனமா ஆஹ், நீங்க இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கவனமா பார்த்துக்கொள்ளணும். அது தவிர நீங்க உங்களுடைய ஃபார்ம்களை நிரப்பி சரியான ஒரு டிகிரி ப்ரோக்ராமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நான் வந்து டாக்டர் நவரத்ன ராஜா, பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். நான் தான் இப்ப தற்போதைய இந்த ஸ்டெம் டீம் ஹேட்டனுடைய பிரசிடென்ட்டும் நான் தான். இது தவிர எங்களோட இன்றைக்கு இந்த ஒரு செஷனுக்காக இணைஞ்சிருக்கிறது வந்து ஜனூஷன்,
மொரட்டுவே இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இன்ஜினியரிங் செய்கிறாரு. அதே மாதிரி கிருஷ்ண பிரசாந்த் இன்ஜினியரிங் மொரட்டுவே யூனிவர்சிட்டி. அவங்க ரெண்டு பேரும் என்னோட செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பிரேக் அவுட் ரூம் செஷன்ல மேத் ஸ்ட்ரீம் சம்பந்தமான ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு தனிப்பட்ட அவேர்னஸ் செஷன் ஒன்று நடக்கும். அதுக்கு அடுத்ததா பயாலஜி ஸ்ட்ரீமுக்கான ஒரு அவேர்னஸ் செஷனை லிதுஷா மற்றும் லோஷனா அவங்க ரெண்டு பேரும் ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயாலஜி ஸ்ட்ரீமுக்குல சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கோர்ஸ்களும் தனியா இங்க நான் சொல்றது இன்ஜினியரிங் மெடிசின் மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வர்ற மாணவர்கள் எல்லாமே எந்த மாதிரியான பல்வேறுபட்ட கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தனியா பயாலஜி ஸ்ட்ரீம் அவேர்னஸ் செஷனா தனியா நடக்கும். அது தவிர டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கான அவேர்னஸ் செஷன்னா உதயன் இருக்கிறாரு. அவரு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செய்கிறாரு ஸ்ரீ ஜாவர்த்தனபுர யூனிவர்சிட்டியில. அதே மாதிரி குல்னாஸ் பேகம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி செய்கிறாங்க ஸ்ரீ ஜாவர்த்தனபுர யூனிவர்சிட்டியில. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இடெக் மூலமா வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜி மூலமா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு டெக்னாலஜி ஒரு பிரேக் அவுட் ரூம் செஷனுக்குள்ளால ரெண்டு இதுக்குமான ஒரு செஷன் நடக்கும். ஏன்னா ரெண்டு கோர்சஸுமே நிறைய பாடங்கள் வந்து இதுல எடுத்திருக்க பாடங்களை கருத்துல கொண்டு ரெண்டு பிரிவினரும் பல்வேறுபட்ட கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஒரு பொதுவான செஷனா நாங்க அதுல டெக்னாலஜி ஸ்ட்ரீம் செஷனா நடக்கும். அப்போ 3 பிரேக் அவுட் ரூம் செஷன் வந்து பிறகு ஜெனரல் செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கும். ஸோ நீங்க அதுல பிறகு இந்த என்னோட ஜெனரல் செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பிரேக் அவுட் ரூம் நாங்க ஓபன் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்களோட எந்தெந்த ஸ்ட்ரீம் மாணவர்கள் இருக்கீங்களோ நீங்க அந்தந்த ஸ்ட்ரீமுக்கான பிரேக் அவுட் ரூம் செஷன்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான செஷன் ஆரம்பிக்கப்படும். அதுல ரைட். இன்றைக்கு நான் இதுல கதைக்கு போற விஷயங்கள் ஒரு சாமரியா பார்த்தோம்னு சொன்னா இந்த விஷயங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். செட் ஸ்கோர் என்ன நிறைய பேருக்கு செட் ஸ்கோர் பல்வேறு விதமான செட் ஸ்கோர் வந்திருக்கும். செட் ஸ்கோர்ல இன்னுமே ஒரு டவுட் இருக்கு, நான் அப்ளை பண்ணலாமா கூடாதா, கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி வரும், போன முறை கட் ஆஃப் இப்படி இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு. அப்ப அதை நாங்க பார்ப்போம். அது தவிர ஸ்ரீலங்கால இருக்கிற யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, எத்தனை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மூலமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததா யூனிவர்சிட்டி அட்மிஷன் அண்ட் சேஞ்சஸ் இன் இன்டேக்ஸ். இந்த முறை யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கிறது என்ன மாதிரி, என்ன விதமான சேஞ்சஸ்கள் வந்து இந்த முறை கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் சேஞ்சஸ்கள் இருக்கும். அப்ப இந்த முறை என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதை நாங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா வளமையா கதைக்கிறதுகளை வச்சுட்டு நாங்க போக இயலாது. இந்த முறை என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளணும். புதுசா கோர்ஸ்கள் வந்திருக்கு, ஒரு சில கோர்ஸ்கள் வந்து இல்லாம போயிருக்கு, ஒரு சில கோர்ஸ்களோட நம்பர்ஸ் கூட்டி இருக்கிறாங்க, ஒரு சில கோர்ஸ்கள் குறைச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க சரியா அப்ளை பண்றதுக்கு. அதுக்கடுத்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஒன்று போடுறதுக்கு தேவையான ஆக குறைஞ்ச தகமைகள் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் என்ன மாதிரி யூனிவர்சிட்டி இன்டேக் எடுக்கிறாங்க, மெரிட் கோட்டா, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கேட்டகரியில மாணவர்கள் உள்ள எடுக்கிறாங்க. அது என்ன மாதிரியான நடைமுறைன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறது, ஒரு சில செகண்ட் ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இப்போதே தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லம். ஏன்னா திருப்பி நாங்க இப்படியான ஒரு ப்ரோக்ராம் திருப்பி ஒருக்கா செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த செகண்ட் ஃபார்ம் போடுற நேரத்துல வர ஒரு சில சிக்கல்களுக்கான என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு நான் இதுலயே சொல்லி வச்சுக்கொள்றேன். அதுக்கு அடுத்ததா டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் போடுற நேரத்துல தயார் பண்ணி வச்சுக்கொள்ளணும், என்னென்ன அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணணும் பிரிண்ட் பண்ணி, அந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க பிறகு இந்த 19ஆம் தேதி நீங்க உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி நாள். நீங்க அதுக்கு பிறகும் நீங்க உங்களோட ஓர்டரை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு அதுக்கு அடுத்ததா இந்த தவறான ஏதாவது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த தவறு வந்து வேணுமென்றே செஞ்சிருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாமலே கூட நீங்க தவறா ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும். அடுத்ததா இந்த யூஜிசி ஹேண்ட் புக்,
பொதுவா இந்த ஒரு ப்ரோக்ராம் நாங்க இன்னைக்கு செய்யறது வந்து மெயினா இந்த யூஜிசி ஹேண்ட்புக் மையப்படுத்தி தான். உங்களுக்கு அநேகமா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லார் கையிலயும் ஒரு ஹேண்ட்புக் இருக்கும் இந்த வருஷத்துக்கானது. தயவு செய்து பழைய ஹேண்ட்புக்ஸ்களை ரெஃபர் பண்ணாதீங்க. அநேகமா நிறைய விஷயங்கள் ஒன்றா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கு. அப்ப அதனால எப்பயுமே உங்களுடைய வருஷத்துக்கான ஹேண்ட்புக்கு மட்டுமே ரெஃபர் பண்ணுங்க. அந்த ஹேண்ட்புக்கை வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க வாங்கியிருக்கலாம் காசு கொடுத்து. ஒரு சில கடைகள் யூஜிசி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர் ஸ்கேன் பண்ணி நாங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்றதை பார்த்துருக்கோம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு ஹேண்ட்புக், உங்களோட வருஷத்துக்கான ஒரு ஹேண்ட்புக் ஒன்று இருக்கிறது வந்து அவசியம். ஈவன் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு கூட நீங்க இதை பயன்படுத்திட்டு ஞாபகார்த்தத்துக்கு கூட வச்சுக்கொள்ளலாம். 1000 ருபீஸ் தானே, நீங்க பே பண்ணி வாங்கி அதை வச்சுக்கொள்ளலாம். அதுல நீங்க தேவையான விஷயங்களை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையானது. ஸோ இது வரைக்கும் வாங்கலைன்னு சொல்லி சொன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது, ஸ்கேன் காப்பி ஒன்னாவது எங்கேயாவது எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், செட் ஸ்கோர்னு சொல்லி சொன்னா பார்ப்போம். நீங்க மேத்ஸ் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் விளங்கலாம். செட் ஸ்கோர் ஏன்னு சொல்லி சொன்னா, ஏன் செட் ஸ்கோர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு காலத்துல இப்படி செட் ஸ்கோர் இருந்தது இல்ல. ஆனா அந்த செட் ஸ்கோர் அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் ஒன்று இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா எல்லா சப்ஜெக்டுமே ஈக்குவலான சப்ஜெக்ட் இல்லை. ஈவன் மேத்ஸ் சயின்ஸ்னு சொல்லி எடுத்துட்டாலும் பிசிக்ஸ், கம்பைன் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் வர எக்ஸாம் பேப்பர் அல்லது அந்த பாடத்தினுடைய தன்மை எல்லாமே ஒரு ஈக்குவலண்ட் இல்லை. இந்த ஒவ்வொரு பாடத்துக்கு இடையிலையும் வந்து அதுகள் வித்தியாசப்படும். அதே நேரத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கான ஒரு பேப்பர்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது எல்லாத்துக்கும் நாடு முழுக்க எல்லாருக்குமே ஒரே பேப்பர் தான். அப்ப நான் இந்த ஒரு செட் ஸ்கோர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் நிறைய வித்தியாசங்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இதை வந்து ஒரு காமன் நம்பரா இது வந்து கொண்டு வரும். அந்த தேவை வந்து யூஜிசிக்கு இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற நேரத்துல ஒரு சில பாடங்கள், ஒரு சில டிகிரி ப்ரோக்ராம்களுக்கு வந்து மேத்ஸ் படிச்சு, சயின்ஸ் படிச்சு, டெக்னாலஜி படிச்சு, ஈவன் ஆர்ட்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனா அப்படி எல்லாரும் அப்ளை பண்ற நேரத்துல என்னன்னு யாரை செலக்ட் பண்றதால ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா சில நேரங்கள்ல ஆர்ட்ஸ் படிச்ச மாணவர்களுக்கான செட் ஸ்கோர் வந்து மேத்ஸ் சயின்ஸ் படிச்ச மாணவர்களோட ஒப்புற நேரம் செட் ஸ்கோர் வந்து சரியான மாதிரி வித்தியாசப்படும். ஈவன் சொல்லுமே 2 பேருமே 3 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் செட் ஸ்கோர்ல பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த பாடங்களினுடைய தன்மை. அநேகமா ஆர்ட்ஸ் பாடங்கள்ல இருக்கிற மாணவர்கள் வந்து அதிகமான மாணவர்கள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இதே சயின்ஸ் மேத்ஸ்ன்னு சொல்லி சொன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா 2 பேருமே ஒரே கோர்ஸுக்கு அப்ளை பண்ற நேரத்தை 2 பேருமே ஒரே 3ஏங்கிறத வச்சு கன்சிடர் பண்ணே இயலாது. ஏன்னா 2 பேருடைய 3ஏனுடைய வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அந்த ஒரு பிரச்சனையை தீர்வாதான் இந்த ஒரு காமன் கிரவுண்டுக்கு எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கான இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் இந்த செட் ஸ்கோர்ன்ற விஷயம். அப்ப இந்த செட் ஸ்கோர்ல வந்து அந்த செட் ஸ்கோர் என்ன வருது, சில நேரத்துல தசமதானத்துல 0.0 அப்படின்னு சொல்லி செட் ஸ்கோர் வரலாம். ஒரு சில பேர்களுக்கு செட் ஸ்கோர் நெகட்டிவ்லயும் வரலாம். அதையெல்லாம் பொறுத்தெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரிதானே? அந்த ஒரு ஏன்னா மினிமம் ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான மினிமம் ரிக்குவயர்மெண்ட்றது வந்து 3S தானே ஒழிய செட் ஸ்கோர்ல இத்தனைக்கு மேல இருக்கணும்னு சொல்லி இல்லை. அதனால உங்களுக்கு நீங்க எத்தனை செட் ஸ்கோர் வந்திருக்குங்கிறதுல வந்து யாரும் அதை கவலைப்பட தேவையில்லை. 3S விட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க எல்லாருமே அப்ளிகேஷன் போடலாம். சரிதானே? அப்ப ஈஸி சப்ஜெக்ட் இருக்குது, கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ செட் ஸ்கோர் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த 3 பாடங்கள் நீங்க எடுக்கிற 3 பாடங்களுக்கு எவரேஜான பாடங்கள் எடுத்துட்டு அந்த 3 பாடங்களை மையப்படுத்தி அந்த 3 பாடங்களுக்கும் ஐலாண்ட்ல இருக்கிற எவரேஜா இருக்கிற வேல்யூவோட மையப்படுத்தி தான் இந்த செட் ஸ்கோர் வந்திருக்கு. அதாவது இது உங்களோட ஸ்கோரா இருக்கும். இந்த எக்ஸ்ன்றது மீன்ன்றது அந்த அந்த பாடத்துக்கான ஓல் ஐலாண்ட் மீனா இருக்கும்.
மற்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால பிரிச்சு வர ஒரு செட் ஸ்கோர் வேல்யூ தான் உங்களுக்கு. இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவா செட் ஸ்கோர்ன்றது வந்து இப்படிதான் வரும். அதாவது எவரேஜா ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்களோட செட் ஸ்கோர் வந்து 0ல வந்து நிற்கும். சொல்லி சொன்னா அவங்க எவரேஜா ஒருத்தருக்கு எடுத்திருக்கு இந்த நாட்டுல எடுத்திருக்கிறத விட வெரி க்ளோஸா இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆக கூடுன செட் ஸ்கோர் எடுத்தவங்க 3Aல நல்ல லீடிங்கா எடுத்திருக்கவங்களோட செட் ஸ்கோர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி ஆக குறைஞ்ச ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களோட செட் ஸ்கோர் வந்து இங்க இருக்கும். அப்போ ஒரு சில நேரங்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இந்த 0ன்னு சொல்லி வாரது வந்து எவரேஜா இருக்கிற ஒருத்தர். ஏன்னு சொல்லி இங்க பாருங்க, நீங்க உங்களோட உங்களோட மார்க்ஸ் வந்து எவரேஜ் மார்க்ஸா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஐலாண்டோட எவரேஜ் மார்க்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா செட் ஸ்கோர் வந்து 0 ஆயிடும். அப்ப இந்த இந்த 0ங்கிற இடத்துல வாரது யாருன்னு சொல்லி சொன்னா எவரேஜா இருக்கிற ஒருத்தர். இந்த நாட்டுல எவரேஜா இருக்கிற ஒருத்தர் உங்களோட வருஷம் நீங்க எக்ஸாம் எடுத்த வருஷத்துல. அப்ப அதை மையப்படுத்தி செட் ஸ்கோர் வந்து பிளஸ்ல வரலாம். சைவருக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா பிளஸ்ல வரலாம். சைவருக்கு மற்ற பக்கம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா மைனஸ்ன்னு சொல்லி வரலாம். அப்ப இந்த எவரேஜா இருக்கிற ஒருத்தரோட ஒப்பிட்டு தான் இந்த உங்களுக்கு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி வரதே ஒழிய, நீங்க சைவரை விட குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி சைவர் தசன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை. அதான் ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்க. நெகட்டிவ் மைனஸ்ல உள்ளவங்களும் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த செட் ஸ்கோரை நீங்க ரொம்ப பெருசா கவனத்துல கொள்ள தேவையில்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குதோ அவங்க எல்லாருமே நீங்க அப்ளிகேஷனை போடலாம். ஸோ இந்த செட் ஸ்கோர் கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஒரே காமன் கிரவுண்டுக்குள்ளால கொண்டு வருது. வேற வேற ஃபீல்டில் உள்ளவங்களை இந்த செட் ஸ்கோரை வந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் யூஜிசிக்கு அறிவிப்பாங்க. உங்களோட அட்மிஷனை உள்வாங்கிறதுக்காக யூஜிசிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அறிவிப்பாங்க. இந்த ஒரு செட் ஸ்கோர் மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபேர் ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைக்கும். எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சரிதானே? நீங்க எடுக்கிற ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனியா ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கறதா இருந்தா அதுல ஒரு சிக்கல் வர ஆரம்பிக்கலாம். சரிதானே? அந்த செட் ஸ்கோர்ன்றது வந்து இந்த இந்த ஒரு தீர்வா வேற வேற பிரிவுல படிக்கிற மாணவர்கள் ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ற நேரத்துல எப்படி அந்த இன்டேக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபேர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து இந்த ஒரு செட் ஸ்கோர் மூலமா எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வந்ததுதான் செட் ஸ்கோர். உண்மையிலே ஒரு நல்ல நடைமுறை ஒண்ணு. அப்ப இந்த செட் ஸ்கோரை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த செட் ஸ்கோர் வந்து 3 அடிப்படை காரணிகளை கொண்டது. அது வந்து அந்த குறிப்பிட்ட வருடத்துல குறிப்பிட்ட பாடத்துல மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மதிப்பெண்கள். சரிதானே? அந்த குறிப்பிட்ட வருடத்துல பாடத்துல மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மதிப்பெண்கள், குறிப்பிட்ட வருடத்தில் மாணவர்கள் காட்டிய திறமையினுடைய இடைநிலை. சரிதானே? அதுதான் அதாவது இந்த 3 பராமீட்டரை தான் அவங்க சொல்றாங்க. எக்ஸ்ன்றது வந்து மாணவர் பெற்றுக்கொண்ட மதிப்பெண்கள், திறமை காட்டிய மாணவத்தினுடைய வந்து மாணவர் காட்டிய திறமையினுடைய இடைநிலை. சரிதானே? மீடியன். அதே நேரத்துல பாடத்தினுடைய நியம விலகல். சரிதானே? இந்த 3 காரணிகளால தான் வேறுபடுது. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த இந்த எல்லாமே இந்த 3 விஷயமும் வந்து குறிப்பிட்ட வருடத்தில் பாருங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்றது அந்த குறிப்பிட்ட வருடத்தில். அப்ப இந்த குறிப்பிட்ட வருடத்தில்ங்கிறது என்ன? இது ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து இது குறிப்பிட்ட வருடத்தில் சொல்லி சொல்றது. ஏன்னா நீங்க இந்த பழைய செட் ஸ்கோரை வச்சு நீங்க உங்களுக்கு இந்த முறை என்ன கோர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இந்த செட் ஸ்கோர்ன்றது வந்து இந்த வருஷத்துக்கான செட் ஸ்கோர் தான். அதை நீங்க போன வருஷத்துக்கான ஒரு செட் ஸ்கோரோட ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கல. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அதை பார்த்து வச்சுக்கொள்ளலாமே ஒழிய நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த ஒரு செட் ஸ்கோரை இந்த வருஷத்துக்கான செட் ஸ்கோரை போன வருஷத்துக்கு வந்த செட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்க முடிவு எடுக்க இயலாது. ஏன்னா அது இந்த வருஷத்துக்கான செட் ஸ்கோர்ன்றது வந்து இந்த வருஷம் காரணிகள் எல்லாம் மட்டுமே தங்கி இருக்குது. அதனால அவங்க யூனிவர்சிட்டி யூஜிசி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, குறிப்பிட்ட வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்களின் கல்விசார் அடைவுகள் மற்றும் அப்பாடத்திற்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை போன்றவற்றின் அடிப்படையிலே செட் புள்ளி வந்து வேறுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. வெட்டுப்புள்ளிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் கணிக்கப்படுகிறது. இது மாணவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் காட்டிய திறமை, குறிப்பிட்ட கற்கை நெறி மற்றும் பல்கலைக்கழகத்திற்கான கிராக்கி மற்றும் கற்கை நெறிகள் கிடைக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை ஆகிய காரணிகளில் தங்கியுள்ளது. அப்ப இப்ப இந்த ஒரு செட் ஸ்கோரை வச்சுட்டு யூனிவர்சிட்டி ஒரு வெட்டுப்புள்ளி தெரிவு பண்றாங்க தானே, கட் ஆஃப் மார்க்ஸ்.
அந்த கட் ஆஃப் மார்க்ஸும் கூட போன வருஷம் என்னென்ன மாதிரி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் தானே ஒழிய நீங்க அதையும் போன வருஷத்தை வந்து தனியா அந்த நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்க ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாங்க. சரிதானே? ஏன்னா போன வருஷம் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமான இருந்த அதாவது டிமாண்ட் வந்து வித்தியாசப்பட்டிருக்கும். புதுசா வந்திருக்கிற கோர்ஸ்கள் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் கோர்ஸ்கள் இல்லாம போயிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம். அப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கிறனால நீங்க நேரடியா போன வருஷம் நம்பர்ஸை வந்து நீங்க இதுல ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் பரீட்சையில் காட்டிய திறமை, குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு பல்கலைக்கழகங்களில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் சனத்தொகை போன்ற காரணிகளால் வெட்டுப்புள்ளி வருடத்துக்கு வருடம் மாறுபடுது. இப்ப வெட்டுப்புள்ளியும் கூட இந்த மாதிரியான எத்தனை பேர் ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க, அந்த அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்க இடங்கள் எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, அதே நேரத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவை தெரிவு செய்யறதுக்கான மக்களுடைய சனத்தொகை இந்த வருஷம் எங்களுக்கு ரீசெண்டா சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த சென்சஸ்னால சனத்தொகை நம்பர்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்குது, அதால யூனிவர்சிட்டிக்கான ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலயும் இந்த வருஷம் அந்த ஒரு மாற்றமும் கூட வரப்போகுது. சரிதானே? ஏன்னா பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை வந்து கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு பிரதேசங்கள்ல, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி இன்டேக்குங்களையும் கூட அதனுடைய மாற்றங்கள் இருக்க போகுது. அப்ப அந்த ஒரு மாற்றம் கூட உங்களுடைய வெட்டுப்புள்ளிக்கான ஒரு நம்பர்ஸை வந்து தீர்மானிக்கலாம். அப்ப அதனால அதை நீங்க திருப்பியும் பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. போன வருஷத்துக்கான ஒரு நம்பர்ஸை நீங்க வந்து அதுல தங்கி இருக்க வேணாம்னு சொல்லி மெயினா சில வேளைகளில் சில மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் எதிர்பார்ப்புடன் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்காது விடலாம். அப்படி செஞ்சிருக்கலாம். சில மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதித்து விண்ணப்பித்த போதிலும் தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கற்கை நெறிக்கு மனமாற்றத்தின் காரணமாக பதிவு செய்து கொள்ளாது விடலாம். அப்ப இந்த வருஷமும் கூட இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அப்ப அதனால நீங்க முடிவு பண்ணக்கூடாது, போன வருஷம் இந்த கட் ஆஃப் இருக்குது, அதனால எனக்கு இது கிடைக்காது, நான் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகள் நீங்க இதுல தவிர்த்து கொள்ளணும். இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. அதனால வெரி இம்பார்ட்டன்டா இந்த இடத்துல நான் சொல்ல வர வேண்டியது, அதனால் மாணவர்கள் தமது செட் புள்ளி மற்றும் கடந்த வருடத்திற்கான வெட்டுப்புள்ளிகளை கவனத்தில் கொள்ளாது தாம் விண்ணப்பிக்க தகுதி பெறுகின்ற ஆக கூடுதலான கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். இதை யார் சொல்றது? யூஜிசி சொல்றாங்க. அப்படி இவ்வளவு நேரம் இந்த ஒரு 2 ஸ்லைட்ல அப்படியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மாற்றம் இருக்குது. சரிதானே? அப்ப அந்த மாற்றம் இருக்கிறதுனால போன வருஷம் வந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நம்பர்ஸை வச்சுட்டு நீங்க இந்த வருஷம் எனக்கு இதுதான் கிடைக்கும்னு சொல்லி அல்லது இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம, உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க ஆக கூடிய விருப்ப தெரிவுகள்ல இருந்து நீங்க கோர்ஸுகளை செலக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. பிறகு பாப்ப நாங்க நீங்க எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி கோர்ஸுகளை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுற நேரத்தில். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு போன வருஷத்தினுடைய கட் ஆஃப் மார்க்ஸினுடைய ஒரு பேஜ். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கிற இடங்கள்ல மைனஸ்ல வந்திருக்கு கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ அப்படின்னா மைனஸ் செட் ஸ்கோர் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து டிகிரி ப்ரோக்ராம் சான்ஸ் கிடைச்சிருக்கு. பாருங்க, நிறைய செட் ஸ்கோர் வந்து தசத்துல இருக்கு, சைபர் தசம் அப்படின்னு சொல்லி தொடங்கி போகுது. ஸோ நீங்க பொதுவாகவே நிறைய மாணவர்கள் கேட்கறது அப்படி, மைனஸ்ல இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா கூடாதா, அல்லாட்டி சைபர் தசம்னு சொல்லி போகுது, நான் அப்ளை பண்ணலாமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் நீங்க பூர்த்தி செஞ்சிருந்தீங்கன்னாவே போதும். இந்த நம்பர்ஸை நீங்க பார்க்க தேவையில்லை. ஒரு எந்த விதமான கோர்ஸ்கள் எனக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை நீங்க பார்த்துக்கலாம். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கட் ஆஃப்ல இருக்கிற இந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷனுக்கான கோர்ஸ்கள் செலக்ட் பண்ற வேலைக்கு போகாதீங்க. நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. அதுவும் குறிப்பா புதுசா வந்திருக்கிற கோர்ஸ்கள், ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிற கோர்ஸ்கள், அது தவிர சனத்தொகை மாற்றம் சம்பந்தமான கணக்கெடுப்பு கடந்த வருஷம் வெளியிட்டிருக்கிறதுனால வந்திருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க.
அடுத்ததான் நாங்க இந்த யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கால இருக்கிற நீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணனா மொத்தம் 16 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 16 யூனிவர்சிட்டிஸும் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த 16 யூனிவர்சிட்டிக்கும் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கோட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நான் பிறகு வரல ஸ்லைட்ல காட்டுறேன். ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு கோட் இங்கிலீஷ் லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த இங்கிலீஷ் லெட்டர்னுடைய அடிப்படையில தான் அந்த பல்கலைக்கழகம் வழங்குற கோர்ஸ்கள் வந்து இருக்கும். அது தவிர 2 கேம்பஸ் இருக்குது. கேம்பஸ்னா 2 வளாகங்கள். அந்த 2 வளாகங்கள் ஸ்ரீபாலி கேம்பஸ், அது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஒரு வளாகம். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ கீழே தான் அது இயங்குது. அதே மாதிரி ட்ரிங்கோமலி கேம்பஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு வளாகம். இதுக்கு முதல்ல வவுனியா வளாகம்னு சொல்லி இருந்தது. ஜப்னா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு வளாகமா வவுனியால இருந்த வவுனியா வளாகம். அது 2021க்கு பிறகு அது ஒரு பல்கலைக்கழகமா தனியா மாற்றப்பட்டது. நீங்க இதுல பார்க்கலாம். 2021 வவுனியா வளாகத்தை வவுனியா பல்கலைக்கழகமா மாத்திட்டாங்க. அதே மாதிரி கம்பஹா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டியையும் 2021ஆம் ஆண்டு ஒரு பூரணமான பல்கலைக்கழகமா மாத்திட்டாங்க. ஸோ இது மொத்தமா 16 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, 2 கேம்பஸஸ் இருக்கு. அது தவிர 2 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டும் இருக்குது, டிகிரி கொடுக்குற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் உண்டு, கொலம்போ யூனிவர்சிட்டி. அதே மாதிரி சுவாமி விபுலானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்தட்டிக் ஸ்டடீஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு 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 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 18 இதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும் இந்த ஒரு யூஜிசி அப்ளிகேஷன் மூலமா, இப்ப கால் பண்ணி இருக்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமா. அது தவிர இலங்கையில வழங்கப்படுற ஃப்ரீ எஜுகேஷன் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதை தாண்டி நீங்க தனியா வந்து இதுகளுக்கான அப்ளிகேஷன் அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு இருந்து நீங்க பார்த்து அப்ளிகேஷன் போடலாம். இதுவும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஆனா இந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில்லிங் கூடால வராது அது. ஆனா நீங்க தனியா இந்த யூனிவர்சிட்டிகள்ல அப்ளிகேஷன் கால் பண்ற நேரத்துல நீங்க அதுக்கான அப்ளிகேஷனை போடணும். உதாரணத்துக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியும் வந்து ஏனைய அரச பல்கலைக்கழகங்களுக்கு மாதிரியே அவங்களும் நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ், நல்ல அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நாடு முழுக்க உள்ள அவங்களோட வளாகங்கள்ல செஞ்சுட்டு வராங்க. ஈவன் ஹட்டன்ல கூட ஓப்பன் யூனிவர்சிட்டி உன்னுடைய ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனா எல்லா இடங்களையும் எல்லா கோர்ஸுகளும் தாரதில்லை. ஆனா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க வெளியில அரச பல்கலைக்கழகங்களை வெளியில இருந்து எடுக்கக்கூடிய நிறைய டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே நீங்க படிச்சு கொள்ளலாம். ஸோ நீங்க அதுக்கு தேவையான தகவல்களை அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி. இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுல. இதுல அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நான். அது தவிர இன்னும் கொஞ்சம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் இருக்குது. ஹியூமன் ரிசோர்சஸ் சம்பந்தமா படிக்கிறதுக்கு, டெக்னாலஜி படிக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அட்வான்ஸ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அவங்களும் டிகிரி ப்ரோக்ராம் அல்லது டிப்ளமா வழங்குறாங்க. ஜெனரல் சார் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, ஏடியூன்னு சொல்லி இப்ப எல்லாம் நிறைய மாணவர்கள் அங்க போறதையும் நாங்க பார்க்கலாம். அங்க போற மாணவர்கள் வந்து ஃப்ரீயா படிக்கலாம். ஆனா அவங்க அந்த ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் கெடட் சர்வீஸுக்குள்ளால அவங்க போயிட்டு வரணும். அப்படி இருந்தா ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா காசு பே பண்ணி படிக்கணும். நீங்க அது இதுல படிக்க விரும்புறவங்க இந்த ஒரு வெப்சைட்ல அவங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு மேலதிகமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த யூஜிசி அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளால நீங்க அதுகளை அப்ளை பண்ண இயலாது. இதெல்லாம் தனித்தனியா அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அவங்க அப்ளிகேஷன் கால் பண்ற நேரத்துல நீங்க அப்ளை பண்ணணும். யூனிவர்சிட்டி வொகேஷனல் டெக்னாலஜி, ஓஷன் யூனிவர்சிட்டி, பிக்ஷு யூனிவர்சிட்டி, புத்திஸ்ட் அண்ட் பாலி யூனிவர்சிட்டி, ஹையர் நேஷனல் டிப்ளோமா, ஸ்லியேட்டால வழங்கப்படுற ஒரு டிகிரி ப்ரோக்ராம், டிப்ளோமா ப்ரோக்ராம், நேஷனல் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் சயின்சஸ், என்டிஇஎஸ், நெய்டா, அந்த மாதிரி பல்வேறுபட்ட நிறுவனங்கள்ல இருந்து இந்த டிப்ளோமா, ஹை நேஷனல் டிப்ளோமா மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து வழங்கிட்டு வராங்க. இது எல்லாமே இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கிற எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் தான் தானே. ஒரு சில நிறுவனங்கள்ல அதுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்.
ஆனாலும் கூட இது எல்லாமே ஃப்ரீ எடுகேஷன். இலங்கை அரசாங்கம் வழங்குற ஃப்ரீ எடுகேஷன் தான் இதெல்லாம். இது சம்பந்தமான தகவல்களை நீங்க என்னுடைய எல்லா ஸ்லைட்லயும் நீங்க இப்படியான ஒரு விஷயத்த பார்க்கலாம். இந்த மஞ்சள் கலர்ல ரெட் சோப்பு கலர் எழுத்துல போட்டிருப்பேன். இப்ப இது சம்பந்தமா நீங்க குறிப்பா எதுவும் தேடி பார்க்கணும்னு சொன்னா யூஜிசி ஹேண்ட்புக்ல, தமிழ் ஹேண்ட்புக்ல எத்தனாவது பேஜ்ல அதுக்கான தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். நீங்க இதை எழுதி வச்சு கொள்ளலாம். இல்லாட்டி நாங்க இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்கான ரெக்கார்டிங்க எங்களோட யூடியூப் சேனல்ல, எங்களோட ஃபேஸ்புக் சேனல்ல நாங்க போடுவோம். அதுக்கான லிங்க்ல, எங்களோட ஃபேஸ்புக் யூடியூப் சேனலுக்கான லிங்க்ல நான் அதுல பிறகு உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ஸோ அதுல இந்த ரெக்கார்டிங் இருக்கும். பின்ன நீங்க எழுதி வைக்கலன்னு சொல்லி சொன்னா பிறகு கூட பார்த்துக்கலாம். ரைட், இதுதான் அந்த 16 யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆங்கில எழுத்துக்கள், அந்த கோட்னு சொல்லி சொல்றது. A to Z வரைக்கும் இந்த கோட்ஸ் இருக்குது. இந்த கோடை என்னன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கான இப்ப யூனிகோட்னு சொல்லி பிறகு நீங்க பாப்பீங்க. அந்த யூனிகோட் அப்படின்றது ஒரு நம்பரும் இந்த ஒரு ஆங்கில எழுத்தும் இருக்கும். அதுல இருக்கிற ஆங்கில எழுத்து என்னன்னு சொல்லி சொன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கான கோட். இப்ப உதாரணத்துக்கு A001 சொல்லி ஒரு யூனிகோட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா 001ன்றது மெடிசினுக்கான ஒரு கோட். எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் மெடிசின் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கான நம்பருக்கான கோட் தான் 001. ஏன்னு சொல்லி A001 சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கொழும்பு யூனிவர்சிட்டி வழங்குற மெடிசின் ப்ரோக்ராமுக்கு தான் அது அதனுடைய அர்த்தம். அதுவே B001 சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா பேராதனை பல்கலைக்கழகம் வழங்குற மெடிசினுக்கான டிகிரி ப்ரோக்ராம் தான் அது. ஸோ அந்த நம்பர்ன்றது என்ன டிகிரி, ஆங்கில எழுத்துன்றது அதை ஆஃபர் பண்ற எந்த யூனிவர்சிட்டி. அப்ப அது ரெண்டையும் சேர்த்து டிகிரி ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டி ரெண்டையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கோடு தான் சொல்றது யூனிகோட்னு சொல்லி. சரிதானே? அப்ப அதுல நீங்க போடுற நேரங்கள்ல, நீங்க பல்கலைக்கழகங்களை செலக்ட் பண்ற நேரங்கள்ல யூனிகோட நீங்க செக் பண்ற நேரத்துல கவனமா இதுகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஆன்லைன்ல ஃபில் பண்ற நேரத்துல அநேகமா தவறு விடுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா நீங்க செலக்ட் பண்ற நேரத்துல யூனிகோட் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிடும். ஆனாலும் நீங்க பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்க டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாமே நீங்க செலக்ட் பண்ண மாதிரி சரியா வந்திருக்கான்னு சொல்லி. ஸோ இது அந்த யூனிவர்சிட்டிக்கான ஆங்கில எழுத்துக்கள். ரைட், இப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வருஷத்துக்கான ஒரு உள்ளீர்ப்பு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த யூனிவர்சிட்டி நான் இதுக்குள்ளால போட்டிருக்கிறேன் 2018 இருந்து. இந்த சைட்ல நீங்க பாருங்க, 2018 இருந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி யூனிவர்சிட்டிஸ்க்கான இன்டேக் மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நான் போட்டிருக்கிறேன். 2018 இருந்து எத்தனை டோட்டல் நம்பரை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்களா. இப்ப கடைசியில இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 42,937 மாணவர்களை இன்டேக் எடுக்கிறாங்க. சரிதானே? கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேல மாணவர்கள் இந்த ஒரு 42ஆன பொசிஷனுக்காக அப்ளை பண்ணுவாங்க, தகமையோட இருக்கிறவங்க. சரிதானே? அப்ப நிறைய மாணவர்களுக்கு மத்தியில பெரும் போட்டிக்கு மத்தியில தான் நீங்க இதுக்குள்ளால சரியான கோர்ஸுகளை தெரிவு செஞ்சு நீங்க யூனிவர்சிட்டிக்கான ஒரு வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். சரியான ஒரு கஷ்டமான ஒரு வாய்ப்பு, A லெவல் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ஒரு யூனிவர்சிட்டி வாய்ப்பு அப்படின்றது சரியான ஒரு போட்டி நிறைஞ்ச வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பை இந்த ஃபார்மை தவறா நிரப்புறது மூலமா நீங்க இல்லாமக்கிடக்கூடாது. ஸோ கவனமா இதுல நிரப்பணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா குறிப்பா இந்த 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 7,000 மாணவர்கள் 7,500 7,600 மாணவர்கள் கிட்டத்தட்ட இன்டேக் பண்ணி ஒரு பெரிய ஒரு இன்டேக் செஞ்சிருந்தாங்க 2020ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு கூட அதுக்கு ஒவ்வொரு 2 வருஷங்கள்ல கிட்டத்தட்ட 700 சொச்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஒரு சில வருஷங்களா பொதுவா பெரிய ஒரு மாற்றங்கள் இருந்ததில்லை. இந்த வருஷமும் கூட உண்மையா பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அந்த 300 ஒரு யூனிவர்சிட்டி ஒன்ல கம்பஹா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய கோர்ஸுகளை அவங்க ஒரு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கோர்ஸ் ரிவிஷன் ஒன்று வேலை செய்யறதுக்காக அதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய தாக்கம் காரணமா கிட்டத்தட்ட ஒரு 300 டோட்டல் எண்ணிக்கையில 300 குறைஞ்சிருக்குது. ஆனா அந்த 300 குறைஞ்சதும்
என்ன சொல்றது, ஒரு சில கோர்ஸ்களுக்கு கூட்டி இருக்கிறாங்க, புதுசாவும் கூட 2 கோர்ஸ்கள் வந்திருக்கு. அதெல்லாம் கூட்டி கழிச்சுதான் அந்த 300 வந்திருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதலாவது பேஜையும் கடைசி பேஜையும் மட்டும்தான் போட்டிருப்பேன். இந்த நீங்க ஹேண்ட்புக்ல 189வது பக்கத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமான இன்டேக்கை நீங்க பாத்துக்கலாம். இப்ப இதுல உதாரணத்துக்கு நீங்க மருத்துவத்துக்கு எத்தனை, மெடிசினுக்கு எத்தனை பேருக்கு மெரிட் எடுப்பாங்கன்னு சொல்லி பாக்குறதா இருந்தா இதுதான் இந்த டோட்டல் நம்பர் இங்க இருக்கு. மெரிட் எடுக்கிறது வந்து 40% எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இதனோட 40% என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அதே மாதிரி பொறியியலுக்கு 2238 பேர் எடுக்கிறாங்க இந்த வருஷம். அதுல நீங்க எத்தனை பேருக்கு மெரிட்ல போகும்னு சொன்னா இதனோட 40% பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அப்படிதான் நாங்க கணக்கு போடுறது. எல்லா கோர்ஸுகளுக்குமே மெரிட் கோட்டா இருக்குது. அந்த மெரிட் கோட்டால வந்து நீங்க எத்தனை மாணவர்கள்னு சொல்லி இந்த நம்பர்ஸினுடைய 40% பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அதே டிஸ்ட்ரிக்ட் கோட்டா பாக்குறதுக்கு அதனுடைய 55% நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். அந்த ரேஷியோல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அப்ப இந்த மாதிரியான ஒரு இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 28ல இந்த பேஜ் முடியுது. இந்த பேஜ் 109ல ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நான் ஒரு சில இதுகள் இதுல காப்பி பேஸ்ட் பண்ணல. ஆனா நீங்க இதுல நீங்க போய் பார்த்து கொள்ளலாம். ஹேண்ட்புக்ல இருக்குது எல்லா பக்கங்களும். நான் சும்மா பக்கங்களை ஃபில் பண்ணி நிரப்புறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடல. இதுல கடைசியும் முதலையும் பேஜை மட்டும் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வருஷம் 2 கோர்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காங்க, புது கோர்ஸ்னு சொல்லி. எப்பயுமே புது கோர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கும். ஏன்னா அதுக்கு புதுசா யூனிகோட் கொடுக்கணும். 142 143 சொல்லி யூனிகோட் இருக்குது. அப்ப இதனுடைய யூனிவர்சிட்டி கோட்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கடைசியா இருக்கிற கோர்ஸ் வந்து பேராதனை பல்கலைக்கழகம் விளங்குது. அப்ப அதனுடைய யூனிகோட் வந்து B143. பிங்கிறது யூனிவர்சிட்டிக்கான கோட், B143 தான் இந்த கோர்ஸுக்கான யூனிகோட். அப்ப இந்த மாதிரி இந்த வருஷம் 2 புது கோர்ஸ்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சம்பந்தமா மேலதிகமா பிறகு சொல்றேன் வர ஸ்லைட்ல. இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்லைடு கடைசியா வந்த இந்த ஒரு 6 வருஷ காலத்துல என்னென்ன விதமான பல்வேறு புதிய கோர்ஸ்களை வந்து யூஜிசி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு பேரை இன்டேக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதுல ஒவ்வொரு வருஷமும் எப்படி இதழ் மாறிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணே நீங்க எதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி யூஜிசி வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, எந்த கோர்ஸ்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அநேகமா உலகத்துல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கோர்ஸுகள் வந்து நாங்க அறிமுகப்படுத்தப்படுறத நாங்க பார்த்திருக்கிறோம். சரிதானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து 2022-23 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற ஒரு மொரட்டுவேல நடக்கிற ஒரு கோர்ஸ், இப்பயும் நடக்கிற ஒரு கோர்ஸ் வந்து 2020-21 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முறை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு புது கோர்ஸ் வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு கோர்ஸ், உண்மையா அது ஆல்ரெடி பேராதனை யூனிவர்சிட்டியில இருக்கு. இப்போது அதை ருகுண யூனிவர்சிட்டியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய புது புது கோர்ஸ்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரதை நாங்க பார்க்கலாம். அதுக்கான இன்டேக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். இப்ப இதுல நான் போட்டிருக்கிற இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கடைசி வருஷத்துக்கான ஒரு தகவல் மட்டும்தான் இது. தற்போதைய லேட்டஸ்ட் தகவல். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த 6 ப்ரோக்ராமும் அந்தந்த வருஷத்துல எத்தனை இன்டேக்கோட அந்த கோர்ஸ் வந்துச்சோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. இப்ப சில நேரங்கள்ல இந்த நம்பர்ஸ் அவங்க அந்த இன்டேக் வந்து கடந்த 5 வருஷத்துல மாறி இருக்கலாம். ஒரு சில கோர்ஸ்கள் இல்லாம போயிருக்கலாம். ஒரு சில கோர்ஸ்கள் நம்பர்ஸ் கூட்டி இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அப்ப இதுல போட்டிருக்கிறத வந்து அதெல்லாம் நோட் போட்டிருக்கிறேன் இதுல நான். அதாவது அந்த நம்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நேரம் என்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன். அப்ப அதே மாதிரி கீழே இதுல காட்டியிருக்கிற ஒரு விஷயமும் கூட இந்த 300ன்னு சொல்லி குறைவா 300ன்னு சொல்லி இருக்கிறது தனியா ஒரு கோர்ஸால நடந்தது இல்லை, பல்வேறு கோர்ஸ்களால நடக்கப்பட்ட மாற்றங்கள் தான் அதனோட 300க்கு வந்திருக்கு. இப்ப அதை வந்து நான் வந்து இந்த போன வருஷத்துக்கான ஒரு யூஜிசி ஹேண்ட்புக், இந்த வருஷத்துக்கான ஒரு யூஜிசி ஹேண்ட்புக்கை வச்சு ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒரு வேலையை நான் செஞ்சு ஒரு தகவல் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய இடங்கள்ல நான் இந்த ஷேர் பண்ணப்பட்ட தகவல் வந்து நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்.
இந்த வருஷத்துக்கான அந்த 300ங்கிற மாற்றம் எப்படி வந்திருக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னால 25 மாணவர்களுக்கான அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம குறைச்சிருக்கிறாங்க. போன வருஷம் 845 எடுத்தது, இந்த முறை 820 தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4 கோர்ஸ்களுக்கான இன்டேக்க அதிகரிச்சிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா, பிசிக்கல் சயின்ஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா, மேனேஜ்மெண்ட் ஸ்டடி யூனிவர்சிட்டி ஆஃப் பவுனியா, அதுல இந்த மாதிரி 30, 50, 50 அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்ஸ் வந்து இவங்க கூட்டி இருக்கிறாங்க. நம்பர்ஸ் கூடி இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இதுகளுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பல்வேறுபட்ட காரணங்கள்னால இந்த ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் மாற்றங்கள் இருக்கிறது நாங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பஹா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டியில வந்து பெரிய ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 ப்ரோக்ராமுக்கான ஒரு இன்டேக்கை வந்து இந்த முறை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 540 பேருக்கான ஒரு இன்டேக் வந்து அதால குறைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? மொத்தம் 7 கோர்ஸுக்கான 70 வீதமான இன்டேக், 70 பேர்களுக்கான இன்டேக்கும் இன்னொரு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸுக்கான 50 இன்டேக்கையும் குறைச்சிருக்கிறாங்க. அது தவிர இந்த பிரைமரி எஜுகேஷனுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல ஒரு 50 கூட்டியிருக்கிறாங்க. அது தவிர இந்த ஜியோகிராஃபி ஜிஐஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுன, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில 50, அது எல்லாம் வந்து கூடியிருக்கிற நம்பர்ஸ். அப்ப இந்த கூடியிருக்கிற நம்பர் குறைஞ்சிருக்கிற நம்பர் ரெண்டையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்க்குற நேரத்துல எங்களுக்கு மொத்தத்துல 300 மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாங்க குறையிறத நாங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த கம்பஹா விக்ரமாராய்ச்சியில கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராம்கள் வந்து வேறு விதமா உள்வாங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த முறை இந்த நம்பர்ஸ் வந்து கூடலாம். சரிதானே? அப்ப இந்த ஒரு நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கிறத இந்த மாணவர்கள் நீங்க கருத்துல கொள்ளணும். இது போன முறை இதை வச்சுட்டு நீங்க இங்கே இந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்க தகுதி உள்ளவர் நினைச்சு இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு எய்ம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கோர்ஸ்கள் இந்த வருஷம் ஆஃபர் பண்ணல. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில வழங்குற இந்த எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமா மேத்ஸ் பிரேக் அவுட் ரூம் செஷன்ல டீட்டெயிலா மற்ற 2 பேரும் கதைப்பாங்க. நானும் இதுல கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். இந்த ஒரு கோர்ஸ் வந்து குறிப்பா இப்ப இருக்கிற உலகத்தினுடைய ஏஐ டெக்னாலஜியினுடைய மாற்றங்கள், அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸை எப்படி நாங்க உருவாக்கி கொள்றது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பேராதனை பல்கலைக்கழகத்தால கடந்த 1 வருஷமா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இது இந்த ஏஐ உலகத்துல அதுக்கு தேவையான நிபுணர்களை உருவாக்கும் நோக்கமா இந்த ஒரு கோர்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஒரு இன்டேக் 50 இந்த முறை இருக்குது. அதிகமான ஒரு டிமாண்டா இந்த ஒரு கோர்ஸ் இந்த முறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். பொதுவா என்ன சொன்னா எல்லா இடத்துலயுமே ஏஐன்னு சொல்லி எல்லாருமே ஏஐ படிக்க விரும்புறாங்க. அதுல இந்த ஒரு குறிப்பான கோர்ஸ் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டையும் கலந்த ஒரு ஏஐ. ஸோ இது படிக்கிறது வந்து எதிர்காலத்துல இந்த ஒரு ஃபீல்டுல லீடிங் எக்ஸ்பர்ட்டா போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இது. அதை நோக்கமா கொண்டு 50 மாணவர்களோட இந்த கோர்ஸ் இந்த முறை ஆரம்பிக்கப்பட இருக்குது. எதிர்காலத்துல இதுக்கான இன்டேக்கள் வந்து இன்னும் கூடலாம். ஸோ இந்த முறை மாணவர்கள் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் நல்லா ஏலெவல் ரிசல்ட்ஸ் வச்சிருக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல இதுக்கும் கூட அந்த மெரிட் கோட்டா, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அப்படிங்கிற அந்த சிஸ்டமும் இருக்குது. அதனால நீங்க 50 இன்டேக் தான் இருக்குது, எல்லாருமே மெரிட்ல எடுத்துருவாங்க, அதனால எனக்கு கிடைக்காது அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்களாலையும் இது அந்த ஒரு யூனிவர்சிட்டி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா 2 கோட்டாக்களாலையும் எங்களுக்கு இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிதான்? அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு கோர்ஸ் மேலதிகமான தகவல் வேணும்னு சொன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி எங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்லயும் இந்த ஒரு கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட். இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புதுசா எடுத்திருக்கிற கோர்ஸ்களை நான் இதுல காட்டியிருக்கிறேன். ஹேண்ட்புக்ல இருந்து எடுத்தது தான் இந்த 2 கோர்ஸ்கள், புதுசா ஆரம்பிக்கப்பட்ட 2 கோர்ஸ்கள். இது
180 பக்கம் 196க்குள்ளால நீங்க இதுல பார்க்கலாம். இது ரெண்டுமே புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கோர்ஸ்கள். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த கோர்ஸ்களுக்கு இன்டேக் கூடி இருக்கு, எந்தெந்த கோர்ஸ்களுக்கு குறைஞ்சிருக்கு, அதுவும் குறிப்பான முக்கியமான இந்த ஸ்டெம் பாடங்கள், கணினி விஞ்ஞானம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரியான பாடங்களுக்கு ஏற்பட்டிருக்க மாற்றங்களை இந்த ஒரு ஸ்லைட்ல காட்டியிருக்கிறேன். ரைட். இப்ப பாப்பா யூனிவர்சிட்டி இன்டேக்குக்கான நடைமுறை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிதான். என்ன மாதிரி உங்களுக்கு யூனிவர்சிட்டி இன்டேக் எப்படி எடுக்கிறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதல்ல 40% மாணவர்களுக்கு ஆல் ஐலண்ட் மெரிட் பேசிஸ்ல எடுப்பாங்க. சரிதான். இப்ப நான் முதல்ல உங்களுக்கு காட்டியிருந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு கோர்ஸுக்கு மொத்தமா ஒரு மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் அல்லது பிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொன்றுக்கும் எத்தனை மாணவர்கள் மொத்தமா எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுல 40% மாணவர்களை மெரிட் பேசிஸ்ல எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போடுறாங்களோ, என்ன முதல் இதா தெரிவு செய்யறாங்களோ, அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அந்த ரேங்குக்குள்ளால 40% ரேங்குக்குள்ளால வந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க போட்ட முதல் சாய்ஸே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர 2வது கட்டமா 55% வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டால எடுப்பாங்க. சரிதானே. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து மெயினா டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த கோட்டா பிரிப்பட்டுட்டு வரும். சரிதான். டிஸ்ட்ரிக்ட் கோட்டால 55. அது தவிர டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த ஒரு 5% இருக்கு, மிச்சம் இருக்கிற 5%. ஸோ மொத்தம் 100% இந்த ரீதியில தான் வந்து யூனிவர்சிட்டிக்கான இன்டேக் வந்து எடுக்கிறாங்க உங்களோட GCAL ரிசல்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ அதைத்தான் நான் இங்க திருப்பியும் சொல்லியிருக்கிறேன். அதாவது 40% வந்து இதுல மெரிட் கோட்டால எடுக்கிறாங்க, 55% வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டால எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு 5% வந்து இந்த பின்தங்கிய மாவட்டங்கள், ஒரு 16 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 16 மாவட்டங்களுக்கு இன்னொரு 5% இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்து இந்த முதல்ல சொன்னதே தான் இந்த விஷயம் இருக்கு, அதனால நான் இதுல டீட்டெயிலா சொல்லல. இதுல இந்த பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் இப்ப இந்த பின்தங்கிய மாவட்டங்கள். இதுல பாத்தீங்கன்னா நூரெலியா இருக்குது, பதுளை இருக்குது, எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் வந்து அநேகமா இதுக்குள்ளால இருக்குது. ஸோ மொத்தமா எங்களுக்கு அந்த 55+5 டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து உண்மையா 60% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இருக்குது. 40 மெரிட்டுக்கு போக 60% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இருக்குது. சரிதானே. ஆனாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இப்ப இதுல சில நேரம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தகவல் இது. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் வந்து ஆர்ட்ஸ்க்கு ஆன ஒரு சில கோர்ஸுகளுக்கு வந்து செல்லுபடி ஆகாது. அதாவது இதுல நான் லிஸ்ட் பண்ணிருக்கிற இந்த ஒரு பாடங்கள் தவிர்த்து ஏனைய ஆர்ட்ஸ் பாடங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கணக்குல எடுக்கப்படும். உங்களுக்கு ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து தனியா ஆல் ஐலண்ட் கோட்டா மட்டும்தான், ஆல் ஐலண்ட் ரேங்கிங்கை பார்த்து தான் உங்களுக்கு கோர்சஸ் செலக்ட் ஆகும். ஏன்னு சொன்னா ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து அதுக்குள்ளால கன்சிடர் பண்றது இல்லை. சரிதானே. அப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் மாணவர்கள் போகக்கூடியதா இருக்குமே ஒழிய டிஸ்ட்ரிக்டா தனித்தனியா பிரிச்சு வராது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அதுல ஆர்ட்ஸ்ல எல்லா பாடங்களுக்கும் இல்லை, ஒரு சில ஆர்ட்ஸ் பாடங்கள், சங்கீதம், நடனம், அந்த மாதிரியான ஒரு சில பாடங்களுக்கு வந்து ஸ்டில் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. சரிதானே. இந்த பாடங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஆனா அது தவிர மற்ற ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கன்சிடர் பண்ணப்பட மாட்டாங்க. இது தவிர இந்த ஒரு 100% தாண்டி இன்னும் கொஞ்சம் மாணவர்களையும் வந்து ஒரு சில மாணவர்கள் 1 அல்லது 2 பேர் மாதிரி விசேட தேவைகளினுடைய ஏற்பாடு கீழே மாணவர் அனுமதிகள் இருக்குது. ஒரு சில எல்லா பாடங்களுக்கும் இல்லை, ஒரு சில டிகிரி ப்ரோக்ராம்களுக்கு, குறிப்பா இந்த கண் பார்வையற்ற அங்கவீனரான பரீட்சார்த்திகள், அது தவிர இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல திறமை காட்டிய மாணவர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதுகளில் வந்து நீங்க மாவட்ட மட்டங்கள், மாகாண மட்டங்கள் அல்லது சர்வதேசம், தேசிய மட்டங்கள்ல நீங்க திறமை காட்டியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அதையும் சேர்த்து நீங்க இந்த அப்ளிகேஷனோட அனுப்பி உங்களுக்குன்னு வேற ஒரு தனியார் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதையும் ஃபில் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சு ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கான வாய்ப்புகள், அதாவது
உங்களோட ரிசல்ட்ஸ் குறைவா இருந்து உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு சில மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உதாரணத்தை சொல்லுவோம், மெடிசின் கிடைக்கல ஒருத்தருக்கு, ஆனா இந்த மாதிரி இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டி வேறொரு கோர்ஸ்ல இருந்து மெடிசினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி நேஷனல் லெவல் அந்த மாதிரியான திறமைகள் வச்சு சர்டிபிகேட்ஸ் அதுகள் வச்சிருக்கிறவங்க மாணவர்கள் வந்து நீங்க உங்களோட அந்த ஒரு இதுகளையும் நீங்க சேர்த்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது தவிர ஆயுதப்படைகள், போலீஸ் சேவையில் இருக்கிறவங்களுக்கான விசேட எக்ஸ்ட்ரா ஒரு இன்டேக் இருக்குது. எக்ஸ்ட்ரா சில நம்பர்ஸ் இருக்கு. வெளிநாடுகள்ல பயில்ற இலங்கையரும் வெளிநாட்டு மாணவர்களும் ஒரு சில நேரங்கள்ல இந்த நாட்டினுடைய தேவைக்காக வெளிநாட்டுல போய் இருக்கிற குடும்பங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் கூட அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் கூட ஒரு கோட்டா அனுமதி ஒன்று இருக்குது. ஆசிரியர்களின் அனுமதி, மேலதிக அனுமதி அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் இருக்கு. நீங்க இந்த பகுதி 6ல நீங்க போயிட்டு இதுக்கு தேவையான மேலதிக விஷயங்களை வந்து நீங்க இதுல பார்த்துக்கலாம். இதுல ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு நீங்க இது எல்லாத்துக்குமே இல்லை தானே, இது வந்து ஒரு சில பேர்களுக்கு தானே. அப்ப இது நான் டீட்டெயிலா போகல. ஆனா இது சம்பந்தமான யாராவது இருப்பீங்களா இருந்தா இந்த யூஜிசி ஹேண்ட்புக்ல அந்த பக்கங்களுக்கு போயிட்டு நீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். ரைட். என்ன மிக குறைந்த தேவையா இருக்குது அப்படின்னு சொன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மாணவர்கள் நிறைய பேர் இதுல போர்டர் லைன்ல இருக்கிற மாணவர்கள் குறிப்பா நீங்க இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறது, நான் அப்ளை பண்ணலாமா கூடாதான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு யூனிவர்சிட்டி யூஜிசி சொல்ற மிக குறைந்த தகமை என்னன்னு சொல்லி சொன்னா ஆக கூடுதலா 3 அமர்கள் 3 தடவை நீங்க கூடிய 3 தடவையில நீங்க ஏ லெவல் சிட் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து நீங்க எடுத்திருக்கிற ஒரு ரிசல்ட்ஸ் வந்து 3S தான் இருக்கணும். ஆக குறைஞ்சது 3S இருந்தாலே போதும். நீங்க இதுக்கான அப்ளிகேஷனை போடலாம். 3 வருஷம் எடுத்திருக்கணும். 3 அட்டெம்ப்ட் எடுத்திருந்திருக்கலாம். அந்த ஒரு 3 அட்டெம்ப்ட்ல அது முதலாவதாக இருக்கலாம், 2வதாக இருக்கலாம், 3வதாக இருக்கலாம். 3S தான் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன். இதுல பாருங்க, எங்கேயாவது சொல்லியிருக்கா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி, செட் ஸ்கோர் இவ்வளவு இருக்கு, கட் ஆஃப் செட் ஸ்கோர் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஸோ நீங்க யாருமே செட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்க எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நீ கதைக்க கூடாது. அதை 3S இருந்துச்சுன்னு சொன்னாவே போதும். அது தவிர இந்த காமன் ஜெனரல் எக்ஸாம்ல வந்து நீங்க 30 மார்க்ஸ் எடுத்திருந்திருக்கணும். அது கட்டாயம். அதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். ஆனாலும் கூட இந்த ஒரு காமன் எக்ஸாம்ல வந்து நீங்க சொல்லுமே இது உங்களோட முதலாவது அட்டெம்ப்ட், நீங்க 3S விட கூட ரிசல்ட்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனா காமன் ஜெனரல் எக்ஸாம் ஃபெயில் பண்ணிருக்கீங்க, அதாவது 30 மார்க்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களும் கூட இந்த வருஷம் அப்ளிகேஷனை போடலாம். இதுல நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி யாரும் கேட்டகரியில இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்களும் அப்ளிகேஷனை போடலாம் இந்த முறை. சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸே வந்திருக்கும். மேபி சே லைக் A2B அப்படின்னு வந்திருக்கும். ஆனா இந்த காமன் ஜெனரல் எக்ஸாம்ல நீங்க 30 மார்க்ஸை விட குறைவா எடுத்திருப்பீங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க போட முடியாதுன்னு சொல்லி இல்லை, நீங்களும் அப்ளிகேஷனை போடலாம். அப்ளிகேஷனை போட்டு நீங்க இந்த முறை இன்டேக்குக்கான எல்லா நடைமுறைகளுக்குள்ளாலேயும் நீங்க உள்வாங்கப்படுவீங்க. உங்களுக்கான டிகிரி ப்ரோக்ராம் இந்த முறை எப்படி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்ய இயலாது. என்னன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணி இதை படிக்க இயலாது இந்த வருஷம். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வெயிட் பண்ணி இந்த காமன் ஜெனரல் எக்ஸாம்ல அடுத்த முறை 30 மார்க்ஸை கூட எடுத்து கொடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க அந்த டிகிரி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த வருஷம் வந்த ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ண இயலாது. அடுத்த வருஷம் நீங்க அப்ளை பண்றேன்னா நீங்க இன்னொரு தடவை ஏ லெவல் எடுத்திருக்கணும். சரிதானே? அப்ப இந்த வருஷம் நீங்க இந்த ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு முடிஞ்சுது. அதை நீங்க அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க காமன் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணலைன்னா அடுத்த வருஷம் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா கவனமா வச்சுக்கொள்ளுங்க. குறிப்பா இந்த எக்ஸாம் ஜெனரல் எக்ஸாமை பாஸ் பண்ணாதவங்க நீங்க உங்களுக்கு இந்த முறை ரிசல்ட்ஸ் கூட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான கோர்ஸ் செலெக்ஷனும் இதுல நடக்கும். ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி படிக்க இயலாது. அடுத்த வருஷம் இந்த மார்க்ஸை எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த முறை நீங்க ஏ லெவல் செய்ய தேவையில்லை. அதாவது ஏ லெவல் மெயின் பாடங்கள் செய்ய தேவையில்லை. நீங்க தனியா காமன் ஜெனரல் எக்ஸாம் மட்டும் எடுத்து 30 மார்க்ஸுக்கு மேல எடுத்து காட்டி இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிச்சோ அதை நீங்க அடுத்த வருஷம் மாணவர்களோட சேர்ந்து போய் படிக்கலாம். அதுதான் அந்த நடைமுறை. அப்ப அதை
ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மினிமம் தேவை அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா 30 மார்க்ஸ் தான். ஒரு சில நேரங்கள்ல நீங்க யாராவது சொல்லுமே இது வந்து 2வது அல்லது 3வது அட்டெம்ப்ட், நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கிற நேரத்துல காமன் ஜெனரல் எக்ஸாம்ல 30 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 3 இயர்ஸோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலையோ அப்படின்னு சொல்லி வைப்போம். இப்ப இந்த வருஷம் செகண்ட் அட்டெம்ப்ட்லயோ அல்லது தேர்ட் அட்டெம்ப்ட்லயோ நீங்க ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வச்சு அப்ளை பண்றீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க காமன் ஜெனரல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கீங்க 30 விட கூடனா, அந்த காமன் ஜெனரல் எக்ஸாமை வச்சு நீங்க இந்த வருஷம் ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த காமன் ஜெனரல் எக்ஸாம் பாஸ் பண்றது வந்து எப்பயாவது ஒரு தடவை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஆனா அப்படி நீங்க பாஸ் பண்ற நேரத்துல எந்தெந்த வருஷம் நீங்க போகலாம் அப்படிங்கிறத கவனமா நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த காமன் ஜெனரல் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அது எப்ப உங்களுக்கு சரியா வருதோ அந்த வருஷத்துக்கு தான் நீங்க போகலாம். ஆனா அப்ளிகேஷன் போடுறது நீங்க ஏ லெவல் எடுத்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் போடணும். இல்லாட்டி ஏ லெவல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிறகு லேட்டா வருது, காமன் ஜெனரல் எக்ஸாம் முன்னுக்கே எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா அதே அந்த ஏ லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்த வருஷத்துக்கு தான் போட போறீங்க. முன்னுக்கு காமன் ஜெனரல் எக்ஸாம்ல எடுத்த மார்க்ஸை வச்சுட்டு போட போறீங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஏ லெவல் ரிசல்ட்ஸ் எப்ப எடுத்திருக்கீங்களோ அதுக்கான இன்டேக் தான் வரும். காமன் ஜெனரல் எக்ஸாமை நீங்க முன்னுக்கோ பின்னுக்கோ எடுத்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது கவனமா இருங்க. உங்களுக்கு இதுல கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தமான நீங்க அப்படி இந்த சிக்கல்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிறகு எங்களோட கொஸ்டின் நீங்க கேட்டு கதைக்கலாம், பிறகு கதைக்கலாம். சரி, அது தவிர பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இது முதல்ல சொன்ன மாதிரி தான் 30 மார்க்ஸ் எடுத்திருக்கிறது. ஒரு சில பாடங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்டிடியூட் எக்ஸாம் வந்து எழுதணும். நான் பிறகு காட்டுறேன் என்னென்ன பாடங்களுக்கு நீங்க அந்த எப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி. அதுல இந்த குறிப்பா ஸ்டெம் பாடங்கள்ல இருக்கிற ஒரு சில மாணவர்கள் கற்கை நெறிகளுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சில ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க. ஒரு சில இதுகளுக்கு இனி வர்ற காலங்களையும் கால் பண்ணுவாங்க. ஸோ கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஏ லெவல்ல ஒரு சில பாடங்களுக்கு ஏ லெவல்ல குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் இருக்கணும். இப்ப சொன்னேன் தானே 3 S தான் தேவை அப்படின்னு சொல்லி, அந்த 3 S தாண்டி இருக்கிற ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் இதுகள். சரிதானே? அந்த 3 S ஆப்டிடியூட்ல ஜெனரல் எக்ஸாம்ல 30 இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரெண்டையும் தாண்டி எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சில கோர்ஸ்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்குது. ஏ லெவல்லையும் கூட அந்த எஸ் இல்லாம ஒரு சில பாடங்களுக்கு சி வேணும் அப்படிங்கிற மாதிரியான இதுகளும் இருக்குது. சரிதானே? மேத்ஸுக்கு சி வேணும், இங்கிலீஷுக்கு சி வேணும் அப்படிங்கிற மாதிரியான சாரி ஏ லெவல் சப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிதானே? ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல சி இருக்கணுமோ அல்லது மேத்ஸ்ல சி இருக்கணுமோ அப்படியான ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பாடங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு போயிட்டு யூஜிசி ஹேண்ட்புக்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? இது 144 146 பக்கங்கள்ல நீங்க இதுக்கான இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அது தவிர நான் சொன்ன மாதிரி இந்த யூனிகோடுன்னு சொல்லி சொல்றது, நான் முதலே சொல்லியிருக்கிறேன். அந்த யூனிகோடுன்றது வந்து ஆங்கில எழுத்து மற்ற 3 நம்பரை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த முறை 121 கற்கை நெறிகள், அதாவது 121 டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து வழங்கப்படுது. சரிதானே? இப்ப எங்களுக்கு மொத்தமா 16 பல்கலைக்கழகங்கள், 2 வளாகங்கள், 2 உயர்கல்வி நிறுவனங்கள்னு சொல்லி 18 இதுகள் நாங்க முதல்ல பார்த்தோம் தானே. அதுல இருந்து மொத்தமா 121 டிகிரி ப்ரோக்ராம் வந்து இந்த வருஷம் வழங்கப்படுது. இது ஒவ்வொரு வருஷமும் இது மாறிட்டு வரும். போன வருஷம் நான் நினைக்கிறேன் 125 ஏதோ இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்ப அது புதுசா கொண்டு வர்றது, ரிமூவ் பண்றது, அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குற நேரம் மொத்தம் 121 கற்கை நெறிகள் வந்து இந்த முறை இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது டிகிரி ப்ரோக்ராம். சரிதானே? இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இப்ப உதாரணத்துக்கு என்ஜினியரிங்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 4-5 யூனிவர்சிட்டிஸ்ல வழங்கப்படுது. மொரட்டுவ, பேராதனியர், ருகுனு, ஜாஃப்னா, ஸ்ரீஜாவர்த்தனபுர, சவுத் ஈஸ்டர்ன் அப்படிங்கிற மாதிரியான 6 பல்கலைக்கழகங்கள்ல வழங்கப்படுது. அப்ப இந்த ஒரு கற்கை நெறி அந்த 121ல 1 தான் அது என்ஜினியரிங்ன்றது. அந்த என்ஜினியரிங்ன்றது 6 இடத்துல வழங்கப்படுது. அப்ப அந்த ஒரு என்ஜினியரிங்க்கு 6 யூனிகோட் இருக்கும். அப்ப யூனிகோட் நம்பர்ஸ் வந்து இதை விட கூடுதலா இருக்கும். நீங்க இதுல பிறகு நான் காட்டுறேன் பார்க்கலாம்.
சோ குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல வளாகத்திலே நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு கற்கைநெறிக்கும் ஒரு தனியான குறியீடு வழங்கப்படும். அந்த குறியீடு தான் நாங்க சொல்றது யூனிகோட்னு சொல்லி. சரிதானே? அப்ப நீங்க மாணவர்கள் வந்து நீங்க தகுதி பெற எத்தனை யூனிகோடுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. சரிதானே? அந்த யூனிகோடுகளை தெரிவு பண்ற நேரத்துல உச்ச விருப்பொழுங்குல இருந்து யூனிகோட்ல இருந்து நீங்க குறைஞ்ச விருப்பொழுங்கு வரைக்கும் போடணுங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்க எடுத்திருக்க ரிசல்ட்ஸுக்கு எனக்கு மெடிசின் இல்ல இன்ஜினியரிங் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க மெடிசின் இன்ஜினியரிங்ல இருந்தே கூட போட்டுட்டு வரலாம். சரிதானே? தவறு ஒண்ணும் இல்லை. ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது ஏதாவது ஒரு காரணங்கள்னால ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில மாணவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ்களுக்கு போகாதனால உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இதுகள் இருக்கு. அதனால நீங்க உங்களோட ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க தீர்மானிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 125 யூனிகோட் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். சரிதானே? அது 125ன்றது ஒரு பெரிய ஒரு நம்பர். அப்ப அதனால உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட நீங்க அதுக்கான ஒரு அடிப்படை தகுதி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அங்க இருந்தே கூட அடிப்படை தகுதின்றது நான் என்ன சொல்றேன்னா 3 டெஸ்ட் இருக்கிறது இருந்துச்சுனாவே நீங்க பெரிய கோர்ஸ்கள்ல இருந்தே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஏன்னா யூனிவர்சிட்டி யூஜிசி எப்பயுமே செலெக்ஷனை எப்படி பார்க்கணும்னு சொன்னா மேல இருந்து பார்த்துட்டு வருவாங்க. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணாதீங்க. அதை யூஜிசி கிட்ட விட்டுருங்க. யூஜிசி தெரியும் அவங்க கிடைக்கலன்னு சொன்னா அவங்க ரிமூவ் பண்ணிக்கட்டும். நீங்க அதை நீங்க நினைச்சிட்டு போடாம விடாதீங்க. ஒரு சில நேரத்துல நீங்க நினைச்சிட்டு போடாம விட்டீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க அதை போடலைன்னு சொன்னா யூஜிசி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால எப்பயுமே ஆக கூடிய விருப்ப ஒழுங்கு நீங்க இப்ப பயோசயின்ஸோ அல்லது மேத்ஸோ அல்லது டெக்னாலஜியோ படிக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட இதுல இருக்கிற உங்களோட டிகிரி ப்ரோக்ராம் இருக்கிற ஆக பெஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்ல இருந்து ஆக பெஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்தே போட்டுட்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ஜினியரிங்னு சொல்லி போட்டா கூட நீங்க விரும்புற எல்லா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கும் உங்களோட விருப்ப ஒழுங்குல நீங்க போட்டுட்டு வரலாம். ஈவன் இன்ஜினியரிங் கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க போட்டுட்டு வரலாம். அதுல எந்த வித தப்பும் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிதானே? அது முதல்ல சொன்ன மாதிரி இந்த 121 கற்கை நேர்களுக்கு மொத்தமா 255 யூனிகோட் இருக்கு இந்த முறை. சரிதானே? அப்ப யூனிகோடுன்ற எண்ணிக்கை இந்த வருஷத்துக்கான யூனிகோடு வந்து 255. சரிதானே? அப்ப நீங்க யூனிகோட் போட்டிருக்கிற அந்த ஒரு கோர்ஸ்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ணப்படும். சரிதானே? அப்ப நீங்க நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு நீங்க இது மட்டும்தான் போடுவேன் அது போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க போடாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சில நேரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் நீங்க போடலைன்னு சொல்லி சொன்னா அதுக்கு யூஜிசி பொறுப்பாகாது. யூஜிசி தர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்கிற டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஒரு தெரிவு நடக்க போகுது. ஸோ அதை நீங்க வந்து இப்பயே நாங்க வந்து ஜோசியம் பார்த்தோ எது பார்த்தோ கண்டுபிடிக்க இயலாது. ஸோ நீங்க உங்களுக்கு எந்த டாப்ல இருக்கிற இதுல இருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு வரலாம். நீங்க எத்தனை வேணாலும் 125 வரைக்கும் போடலாம். சரிதானே? ஸோ அது யூஜிசியே சொல்றாங்க அப்படிதான். மாணவர்கள் தாம் தகுதி பெறுகின்ற எவ்வெண்ணிக்கையான யூனிகோடுகளுக்கும் விண்ணப்பிக்க முடியும். தகுதியான 125 வரையிலான எவ்வெண்ணிக்கையான பல்கலைக்கழகம் மற்றும் கற்கை நெறிகளுக்கும். சரிதானே? அவங்களே சொல்றாங்க 125 கோர்சஸ் போடலாம்னு சொல்லி. இப்போ பொதுவா இந்த நீங்க சயின்ஸ் மேத்ஸ் டெக்னாலஜி பாடங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு உண்மையா 125 செலெக்ஷன் கூட இருக்காது. உண்மையா 125 டிகிரி ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு செலெக்ஷன் இருக்காது அதுக்குள்ளால. ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா 125 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது இடையில இருந்து நீங்க ஆரம்பிக்க தேவையில்ல. ஆக டாப்ல இருக்கிற யூனிவர்சிட்டி இதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். கோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரிதானே? இப்ப எப்படி பிறகு உங்களை தெரிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எடுத்திருக்க செட் ஸ்கோருக்கும் அதே நேரத்துல அந்த ஒரு விருப்ப ஒழுங்குல நீங்க போட்டிருக்கிற நீங்க போட்டிருக்க விருப்ப ஒழுங்கு அதை ரெண்டு பார்த்துதான் அவங்க பிறகு உங்களுக்கு ஆன கோர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. சரிதானே? நீங்க நீங்க என்ன செட் ஸ்கோர் வச்சிருக்கிறீங்க, என்ன ஆர்டர்ல நீங்க கோர்ஸ் கேட்டிருக்கிறீங்க. சரிதானே? ஒரு விண்ணப்பதாரி ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பின் தனது விருப்ப ஒழுங்கில் முதலில் தெரிவு செய்துள்ள கற்கை நெறிக்கு முதலில் கருத்தில் கொள்ளப்படுவார். அப்ப நீங்க ஒரு இப்ப பேராதனை யூனிவர்சிட்டியில நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல்ல ஆக டொப்புலால என்னத்தை நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லித்தான் நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம்.
உங்களுக்கு நீங்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, சரி நான் முத யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனே எனக்கு டென்டல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ நான் டென்டல் ஃபேக்கல்ட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டென்டல் ஃபேக்கல்ட்டி போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே சொல்லுமே ராஜரட்டை யூனிவர்சிட்டியில நீங்க சரி மெடிசினுக்கு ராஜரட்டையில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க மெடிசினுக்கு போடுறீங்க. உங்களுக்கு ஒரு சில நேரத்துக்கு ராஜரட்டை யூனிவர்சிட்டியில மெடிசின் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களோட செட் ஸ்கோருக்கு கிடைக்கக்கூடியதா இருந்திருக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே அதுக்கு முதல்ல டென்டல் சயின்ஸை வந்து நீங்க பேராதனியில செலக்ட் பண்ணிட்டனால உங்களுக்கு டென்டல் சயின்ஸ் கிடைக்குமா இருந்தா உங்களுடைய அப்ளிகேஷனை பாக்குறத வந்து அந்த இடத்தையோட நிப்பாட்டிடும் இந்த ஆன்லைன் சிஸ்டம். ஆன்லைன் சிஸ்டம் அதுக்கு கீழே நீங்க கீழே மெடிசின் போட்டிருக்கீங்க உங்களுக்கு அது கொடுப்போம்னு சொல்லி வராது. சிஸ்டம் அங்கேயே நின்றும். உங்களுக்கு எந்த ஒரு கோர்ஸ் கிடைக்குதோ சரிதானே, உண்மையா நீங்க லிஸ்ட் போட்டதுக்கு பிறகு மேல இருந்து செக் பண்ணிட்டு வரும், கம்ப்யூட்டர் மேல இருந்து செக் பண்ணிட்டு வரும். எந்த இடத்துல கோர்ஸ் உங்களோட செட் ஸ்கோருக்கு சரியா கிடைச்சிருக்கோ அந்த இடத்துல நின்றும். அந்த இடத்துல நின்றதுக்கு பிறகு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதுக்கு கீழே போயிட்டு பார்க்காது, சரிதானே, அதுக்கு கீழே போகாது. இனி செகண்ட் ஃபார்ம் அல்லது வேகன்சி ஃபில்லிங்னு சொல்லி வர நேரம் மேலே தான் மூவ் ஆகி போகுமே ஒழிய கீழே போகாது. ஸோ அதனால தான் சொல்றேன், மேலேயே மேலே கீழே போகாது அப்படிங்கிறனால உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற ஹையஸ்ட் கோர்ஸ் இதை வந்து எப்பயுமே மேலேயே வச்சுக்கொள்ளுங்க. கிடைக்காம வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கிடைக்காம வந்துச்சுன்னு சொன்னா கீழே உள்ள மற்ற ஒரு கோர்ஸுக்கு வரும் தானே. சில நேரங்களில் நீங்க ஆக லோவர் கோர்ஸை மேல போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு பெட்டர் கோர்ஸ் ஒன்று போனீங்கன்னா கீழே வராது, அது சிஸ்டம் கீழே தள்ளிட்டு வராது, அது ஆக குறைஞ்ச கோர்ஸ்களாலே மேலே நின்றோம். அதனால எப்பயுமே ஹையர் கோர்ஸ்ல இருந்து நீங்க உங்களோட யூனிகோட செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கவனமா நீங்க அதுல செலக்ட் பண்ணணும். கற்கைஞர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகிய இரண்டினும் தெரியும் ஒன்றாவே கருத்தில் கொள்ளப்படும். இப்ப நீங்க அதாவது மெடிசின் ஒரு யூனிகோட்னு சொல்லி சொல்றது நான் முதலே சொல்லியிருக்கேன். யூனிகோடுன்றது வந்து அந்த கோர்ஸும் யூனிவர்சிட்டியுடைய கோடும் ரெண்டும் சேர்த்து தான் யூனிகோட், சரிதானே. அதாவது பேராதனிய என்ஜினியரிங்னு சொல்லி சொன்னா அது பேராதனிய என்ஜினியரிங்க தனியா அப்படி செலக்ட் பண்ணணும், சரிதானே. அது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு நீங்க ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரெண்டையும் சேர்த்து தான் போடணும். தனித்தனியா என்ஜினியரிங் ஒன்று போட்டுட்டு பல்கலைக்கழகங்களை வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. பல்கலைக்கழகத்தையும் கோர்ஸையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தான் நீங்க தெரிவு பண்ணிடலாம். மாணவர்கள் விருப்பொழுங்கில் தெரிவு செய்த கற்கைநெறிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே தெரிவின் போது கருத்தில் கொள்ளப்படுவார். ஸோ இதுதானே நீங்க எதை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்க கருத்தில் கொள்ளப்படுவீர்கள். விருப்பொழுங்கில் குறிப்பிடப்படாத கற்கைநெறிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் விண்ணப்பதாரி கருத்தில் கொள்ளப்பட மாட்டார், சரிதானே. அப்ப அதை கவனமா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இதுல இருக்கிற ஓர்டர் இதுதான். ஒருத்தர் போட்ட அப்ளிகேஷனுடைய ஒரு உதாரணத்துக்கு தந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல மெடிசின் பேராதனிய, மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுண, மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜாவர்த்தனபுர, டென்டல் சர்ஜரி யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, பயோகெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, அதை பார்த்தீங்கன்னா மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியன்னு சொல்லி இருக்குதானே. சொல்லும் உதாரணத்துக்கு இவங்களுக்கு இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வர நேரத்தில் இந்த இருக்குது டென்டல் சர்ஜரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து போகலாம், செட் ஸ்கோர் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க போட்ட அப்ளிகேஷனை அந்த கம்ப்யூட்டர் பார்க்கறத இந்த இடத்தோட நிப்பாட்டிடும். நீங்க இதுக்கு கீழே என்ன நிரப்பியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு தேவையில்லை, சரிதானே. அப்ப அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க பாருங்க கீழே நீங்க இந்த மெடிசின் போட்டிருக்கிறீங்க, இந்த போட்டிருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா. ஒரு சில நேரம் இந்த டென்டல் சயின்ஸை விட கலனியில மெடிசின் படிக்கிறது நல்லா நல்லா இருந்திருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து உண்மையை என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னா இதை வந்து இதுக்கு மேல போட்டிருந்திருக்கணும், சரிதான். இங்க பாருங்க இதுல மெடிசின் பெயராதனே சில நேரம் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம், ஷுவரா கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நாங்க போட வேண்டியதுதான். ஏன்னா சிஸ்டம் பாக்குற நேரத்துல அங்க இருந்து மேல இருந்து தான் கீழே நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சாலும் கூட நாங்க அதில் போடலாம். ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டு எங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்கள் வந்து ஆக கீழே போற மாதிரி நீங்க போட்டிருக்க. உதாரணத்துக்கு இந்த மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியை இங்கே போட்டதுக்கு பதிலாக இந்த மெடிசின் வந்து இங்க இந்த இடத்துல கொண்டாந்து போட்டிருந்தா வந்து விசேஷமா இருந்திருக்கும் இது, சரிதானே. அப்ப அதுல கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சில நேரம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை நான் மெடிசின் கிடைச்சா இந்த 3 யூனிவர்சிட்டியில தான் படிப்பேன், அப்படி இல்லாட்டி நான் பேராதனிக்கு டென்டல் போறது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம், நீங்க இங்க போடலாம். ஒரு சில நேரங்கள்ல இந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பேராதனியை தான் ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்திருக்கு. மேபி கேண்டிலேயோ அல்லது பேராதனியை அன்மிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கலாம்.
ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்துல பிரச்சனை இல்லை. ஆனா இல்ல நான் போனா முதல்ல மெடிசனுக்கு தான் போவேன், அதுக்கு பிறகுதான் மத்ததுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மெடிசன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலினியை கொண்டு வந்து மேல போட்டிருக்கிறது வந்து விசேஷமான இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, இன்னும் கூட இருக்குது. மெடிசன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கு, மெடிசன் ரஜரட்ட யூனிவர்சிட்டி இருக்கு. இது எல்லாமே ஈவன் வெட்டினரி சயின்ஸ் பேராதனைக்கு கீழே தான் இருக்குது. அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போட்டிருக்குது. ஆனா நீங்க கவனத்துல கொள்ளணும், ஆக கூடின இது உள்ள டிமாண்ட் உள்ள அல்லது ஒரு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல வந்து மேல போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தவிர நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு ஓர்டரை போட்டு நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட நீங்க இப்ப சொல்லலாம், இப்ப நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ற கொஞ்சம் பேர் வந்து ஆல்ரெடி நீங்க ஃபார்ம்களை ஃபில் பண்ணி இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அல்லது உங்களோட நண்பர்கள் வந்து இந்த ஃபில் பண்ணி இருந்திருக்கலாம். நாங்க இப்ப இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்கள் செஞ்சதுக்கு பிறகு, நாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு, பார்த்ததுக்கு பிறகு ஒரு சில நேரம் அவங்களோட மனசுல மாற்றங்கள் வரலாம். ஐயோ நான் இதை மாத்தி போட்டேனே, இதை நான் வேற மாதிரி போட்டிருந்தா நல்லமே அப்படின்னு சொல்லி. அதுக்கும் கூட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நீங்க அப்ளிகேஷன் போட்ட டேட்ல இருந்து 2 வீக்குக்குள்ளால நீங்க அந்த ஒரு ஓர்டரை மாத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தராங்க. சரிதான், நீங்க ஆன்லைன்ல போயிட்டு அந்த ஓர்டரை மாத்தலாம். ஆனா அந்த ஓர்டரை மாத்தினதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஓர்டர் மாத்தினதுக்கு பிறகு வர்ற ஃபார்மை ஃபில் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து நீங்க சைன் பண்ணி அதை நீங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி நீங்க அதை சைன் பண்ணி நீங்க அனுப்பி வைக்கலன்னு சொல்லி சொன்னா, உங்களை அந்த நீங்க திருப்பி போட்ட ஓர்டரை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிதானே? அப்ப நீங்க அதை கவனமா செஞ்சு கொள்ளணும். யூனிகோட் நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா 2 வீக்குக்குள்ளால, அதுக்குள்ளால நீங்க அதுல சேஞ்ச் பண்ணிட்டு பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுக்கு பிரதி செயலாளருக்கு இந்த அட்ரஸுக்கு நீங்க அதை சென்ட் பண்ணணும், சைன் பண்ணி. அதுல சைன் பண்ணி அனுப்புற நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க ஒரே சைன் இருக்கான்னு சொல்லி. எப்பயுமே யூனிவர்சிட்டிக்கு அனுப்புற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு போட்டோ காப்பியை வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் பண்ணதை அப்படியே அனுப்பி விட்டு இருக்காதீங்க. நிறைய மாணவர்கள் செய்ய அந்த மாதிரியான வேலைகள் செய்யறத பார்த்துருக்கிறேன். நீங்க பிரிண்ட் பண்ணி, அதாவது பிரின்சிபல் சைன் பண்ணணும், நீங்க சைன் பண்ணணும், அந்த சைன் எல்லாம் அடிச்ச ஒரு காப்பியை வச்சுக்கொள்ளுங்க, போட்டோ காப்பி அடிச்சு. ஏன்னா நீங்க டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், அது இல்லை நான் சொல்றது, நீங்க அனுப்புதனுடைய ஒரு போட்டோ காப்பியை வச்சுக்கொள்ளுங்க. அதுலதான் நீங்க சில பேர் சைன் வந்து இப்பதான் சைன் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சைன் வைப்பீங்க. அப்ப நீ இப்ப 2 மாசம் கழிச்சு திருப்பி ஏதாவது பேப்பர் சென்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா சைனை சரியா முந்தி போட்ட மாதிரி போடணும். அப்ப அதுக்கு எப்படி நீங்க சைன் போட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஹார்ட் காப்பி ஒன்ன நீங்க எப்போதுமே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க விருப்ப ஒழுங்குல மாத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுடைய பழைய விருப்ப ஒழுங்கு வந்து கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. சரிதானே? அப்ப அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க திருப்பி 2வது தடவை அதை மாத்திட்டு அது அனுப்புனதுக்கு பிறகு நீங்க இல்ல இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வேணும்னு சொல்லி சண்டை பிடிக்க இயலாது. நீங்க அதை மாத்திட்டு நீங்க சைன் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஓர்டர் வந்து இப்ப மாறிடும். சரிதானே? அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரிவர்ஸ் பண்ணல திருப்பி இந்த எனக்கு முதல்ல போட்டதே எனக்கு வேணும் அப்படின்லாம் நீங்க திருப்பி சொல்ல முடியாது. விண்ணப்பங்களை அனுப்புற நடைமுறைகள் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க விண்ணப்பங்கள் வந்து பத்திரிகையில அவங்க அப்ளிகேஷன் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாசம் 19ஆம் தேதி நீங்க அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதனுடைய காப்பியை பிரிண்ட் பண்ணி அதுல சைன் பண்ணி உங்களோட பிரின்சிபல் சைன் பண்றதுக்கான இடங்கள்லாம் இருக்குது, ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி அதெல்லாம் செஞ்சு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்ல நீங்க அனுப்பி விடணும். இந்த இறுதி தேதிக்கு முதல்ல நீங்க அதை அனுப்பி வைக்கணும். ஒரு பாடசாலை பரீட்சார்த்தியாக நீங்க காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பாடசாலைக்கு தோட்டிய அதிபரால தனது அனுமதிக்கான இணையதள விண்ணப்பத்தினுடைய அச்சுப்பிரதியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிதானே? பிரின்சிபல் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக தோட்டி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பரீட்சை தோட்டிய ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் தனது இணையதள விண்ணப்பத்தின் அச்சுப்பிரதியை ஒரு சமாதான நீதவான் ஒருவரால அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளர் ஒருவரால உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப இந்த ஸ்கூல் கேண்டிடேட், பிரைவேட் கேண்டிடேட் 2 பேரும் நீங்க இந்த வேலையை செஞ்சு நீங்க அனுப்பணும். இணையதளத்தில் பதிவு செஞ்சதுக்கு பிறகு அச்சு பிரதி செய்யப்பட்ட சரியான முறையில் ஒப்பமிடப்பட்ட இணையதள பதிவு படிவத்துடன் ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட், நீங்க பேமெண்ட் செலுத்தணும் தானே இந்த ப்ரோசஸுக்கானது, அந்த பேமெண்ட் ரிசிப்டையும் நீங்க
ஆன்லைன்ல செலுத்தியிருந்தா அந்த ஆன்லைன்ல பே பண்ணதுக்கான ஒரு ஒரு பிரிண்ட் எடுத்து அதையும், இல்லாட்டி பேங்க்ல கொடுத்துருந்தீங்கன்னா பேங்க் ரிசிப்டையும் வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான வவுச்சரினுடைய அந்த இதையும் நீங்க இணைச்சு அதோட நீங்க பதிவு தபால்ல அனுப்பி வைக்க வேணும். அது தவிர ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்னென்ன அனுப்பணும்னு சொல்லி அடுத்தடுத்த வர ஸ்லைடுகளை நான் சொல்றேன். அது தவிர வெற்றிடங்கள் நிரப்புறது, இப்ப இதுதான் நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஃபார்ம்ல. இப்ப இது உண்மையா உங்களுக்கு இப்ப தேவையில்லை இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்புற நேரத்துல. ஆனா திருப்பி நாங்க ஒரு தடவை வந்து இதுல கதைக்க மாட்டோம், அதுங்கனால நான் உங்களுக்கு இதை சொல்லி விடுறேன், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஒரு செகண்ட் ஃபார்ம்ன்ற அந்த வேகன்சி ஃபில்லிங்ல ஒரு சில ட்ரிக் இருக்குது, சரிதானே? ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதுல நீங்க மாட்டுப்பற்றக்கூடாது. அதனால நான் அதை சொல்றேன். வெற்றிடங்களை நிரப்புகையில் உயர்தெரிவு வழங்கப்பட்ட சில பல்கலைக்கழகங்கள் கற்கை நெறிகளுக்கு தெரிவாகாமல் அல்லது ஏனைய உயர் விருப்புரிமைக்கும் உயர்த்தப்படாது தற்போதும் தெரிவு செய்யப்பட்டுள்ள கற்கை நெறி மற்றும் பல்கலைக்கழக தொடர்ந்து இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அதாவது நீங்க ஒரு கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நீங்க போட்டுட்டீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று வந்துருச்சு. ஆனா அந்த கோர்ஸ் வந்து நீங்க பிறகு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு நான் அந்த கோர்ஸுக்கே போக போறேன், எனக்கு அதுக்கு மேல நான் வேற கோர்ஸ்கள் போட்டிருக்கேன், ஆனா அந்த கோர்ஸ்களுக்கு வந்தாலும் வந்து நான் அதில் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல ஒரு கோர்ஸ் வந்திருக்கும், ஆனாலும் உங்களுக்கு அதுக்கு மேல நிறைய கோர்ஸ்கள் இருக்குது, ஆனாலும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நோ நான் எனக்கு இப்ப என்ன வந்திருக்கோ அதுக்கே நான் போக போறேன், தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு சில வேலைகள் செய்யணும், சரிதானே? வளமையான அனுமதியின் கீழ் தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் கற்கை நெறிகளுக்கு பதிவு செய்யாதன் காரணமாக இந்த வெற்றிடங்கள் ஏற்பட்டன. இப்ப இது வந்து இந்த வெற்றிடம் வந்து ஒரு சில மாணவர்கள் பதிவு செய்யாதனால வர்ற வெற்றிடங்கள் தான். அப்ப வெற்றிடங்கள் வர்ற நாளத்துல கீழே உள்ள மாணவர்களுக்கு மேல உள்ள கோர்ஸ்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்கள் வந்து சேரும், சரிதானே? அப்படி வார நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த யூஜிசி ஹேண்ட்புக் 115வது பக்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இப்ப ஒரு கோர்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது, இதுக்கு மேலையும் பிறகு செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்ல எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும், இல்ல எனக்கு நான் இதே கோர்ஸுக்கு தான் நான் போக போறேன்னா, நீங்க திருப்பி 2வது ஃபார்ம் போடுற நேரத்துல அதுக்கு மேல உள்ள எல்லா கோர்ஸ்களையும் ரிமூவ் பண்ணி சப்மிட் பண்ணணும், சரிதானே? அதாவது ரிமூவ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு மேல எந்த ஒரு கோர்ஸுக்கும் உங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கான அர்த்தம். அப்படி நீங்க தெரிவு பண்ணாத படுற நேரத்துல உங்களுக்கு நீங்க மேல வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க கட்டாயம் போயே ஆகணும், விருப்பம் இல்லாட்டியும். சரியா விளங்கி கொள்ளுங்க நான் சொல்றத. அதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல கிடைக்குது, அதுக்கு நீங்க இப்ப போகலாம், ஆனா நீங்க உங்களுக்கு வந்து அதுக்கு மேலேயும் ஒரு சில கோர்ஸ்கள் இருக்கு, ஒரு சில நேரம் வேகன்சி ஃபில்லிங்ல எதிர்காலத்துல அந்த கோர்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இல்ல நான் இந்த கோர்ஸுக்கே இப்ப நான் போக போறேன், மேல எந்த கோர்ஸ் வந்தாலும் நான் போக போறது இல்லைன்னா அதுக்கான வேலைகளை நீங்க ஆன்லைன்ல செய்யணும். அதுக்கு மேல நீங்க போட்டிருக்க கோர்ஸ்களை போயிட்டு ரிமூவ் பண்ணி நீங்க அதுக்கு போகலங்கிறத தெரிவு பண்ணி நீங்க அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கலைன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒண்ணுமே செய்யாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேல உள்ள கோர்ஸ்களுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துல வர்ற நேரத்துல நீங்க அந்த மற்ற யூனிவர்சிட்டிஸுக்கு போய் ஆகணும். இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்திருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய மாணவர்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு மேல கிடைக்கிற கோர்ஸ்கள் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு சரியான லேட் ஆகலாம். நீங்க ஏற்கனவே ஒரு தெரிவு செஞ்ச ஒரு கோர்ஸ்ல வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கிட்ட படிச்சு முடிச்சிருந்திருக்கலாம். படிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு நீங்க ஏற்கனவே ஒன்றும் சொல்லல தானே, இந்த கோர்ஸ்க்கு வேற கோர்ஸ் எதுவும் வந்தா நான் போக மாட்டேன்னு சொல்லாதனால வேற ஒரு கோர்ஸுக்கு உங்களுக்கு சான்ஸ் வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த கோர்ஸ்ல இங்க இருக்க இயலாது, நீங்க அந்த புதுசா வந்த கோர்ஸ்களுக்கு இந்த 2 மாசம் தெரிவு பண்ணி படிச்சிருந்தாலுமே நீங்க போய் ஆகணும், சரிதானே? அப்ப அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி போகலன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை அறிவிக்கணும். அப்படி நீங்க அறிவிக்காம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது ரிமூவ் பண்ணாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வேகன்சி ஃபில்லிங்ல மேல 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 வந்துகிட்டே தான் இருக்கும், சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தின் படி பார்ப்போம். ஒருத்தருக்கு இது இந்த இந்த ஒரு ஓர்டர்ல அவர் லிஸ்ட் போட்டிருக்கிறாரு, அவருக்கு 8வது தெரிவுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி வருது. அதாவது டென்டல் சயின்ஸ்ல இருந்து போட்டிருக்கிறாரு, பேராதனை யூனிவர்சிட்டியில இருந்து.
இந்த இந்த உண்மையா இந்த உதாரணத்துல இந்த யூஜிசி ஹேண்ட்புக்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த ஒரு உதாரணத்துல காட்டப்பட்டிருக்கிற இந்த ஒரு ஓர்டரை என்னை பொறுத்தவரையில நல்ல ஓர்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா நான் சொன்னதுனே முதல்ல எங்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ உயர் விருப்ப ஒழுங்குல இருந்து போடணும். உண்மையா இது மெடிசின்ல இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கணும். இந்த இந்த மாணவர் நான் நினைக்கிறேன் சயின்ஸ் மாணவரா இருக்கணும். உயர் இதுல இருந்தே ஆரம்பிச்சு வந்திருக்கணும். மெடிக்கல் ஃபேக்கல்டி மெடிசின்ல இருந்தே ஆரம்பிச்சு வந்திருந்திருக்கணும். இது இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது. கிடைக்குது கிடைக்காதுங்கிறது வேற விஷயம் தானே. அதனால இது ஒரு உதாரணத்துக்காக சில நேரம் இப்படி போட்டிருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஃபில் பண்ற நேரத்துல இடையில இப்படி ஆரம்பிக்காதீங்க. நீங்க நல்ல மெடிசின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சார் இப்ப உதாரணத்துக்கு இதுல பார்ப்போம் 8வது தெரிவுல தான் அவருக்கு கிடைக்குது. அப்போ உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு யூனிவர்சிட்டியில அவர் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப முதல்ல அது கிடைக்குன்னு சொல்லி சொன்னா வேலையை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அவர் ஒண்ணு அங்க படிக்கிறா படிக்கலாம், இல்லாட்டி இதுக்கு மேல ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னு சொல்லி சொன்னா இந்த உயிரியல் விஞ்ஞான கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை அவர் மேற்கொள்ளணும். அவர் ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சால் மட்டும்தான் அது அவருக்கான மேல உள்ள கற்கை நேர்களினுடைய இதுகள் கன்சிடர் பண்ணப்படும். அதாவது நீங்க இதுல நீங்க இது ரெஜிஸ்டர் பண்ணாட்டியும் கூட கன்சிடர் பண்ணப்படும். ஆனா நான் சொல்றேன் ரெஜிஸ்டர் பண்ணுனீங்கன்னா என்ன நடக்கும், பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி 2 விதமான ரூட்ல போகும். நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா பண்ணாட்டின்னு சொல்லி, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணு. இப்போ 8வது ஓர்டர்ல பயோ சயின்ஸ் கொழும்பு யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாப்போம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி. நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னா மேல இருக்கிற அதுக்கு அடுத்து வர எல்லா கோர்ஸ்கள்லயும் இந்த வேகன்சி ஃபில்லிங்ல ஏதாவது ஒரு சான்ஸ் வருமா இருந்தா உங்களுக்கு எந்த கோர்ஸுமே எதிர்காலத்துல கிடைக்கும். அப்படி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு அடுத்ததான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கடுத்து அப்படியே ஊடுகதிர் படமெடுப்பு பேராதனையில கிடைக்குன்னு சொன்னா அதுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படியே நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிதானே? ரெஜிஸ்டர் பண்ணிட்டே ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க நினைச்சு இதுக்கு மேல எனக்கு வேணாம், இதுவே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதுக்கு மேல உள்ள கோர்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாட்டி திருப்பி தொடர்ச்சியா உங்களை அதுல செகண்ட் ஃபார்ம் வழியா பார்த்துட்டே தான் இருக்கும் அந்த சிஸ்டம். சரிதானே? அப்ப இது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா நடக்கிறது. பாப்போம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாட்டி என்ன நடக்குன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இந்த உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, நான் எனக்கு இதை விட மேல நல்ல ஒரு கோர்ஸ் வரும்னு நம்பிக்கை இருக்குது, ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணாம விடுறேன். பண்ணாம விட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. பண்ணாம விட்டாலும் மேல இருக்கிற ப்ரோக்ராம்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டு மேல உள்ள கோர்ஸ்கள் கிடைக்காம போயிட்டு ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லி சொன்னா. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லி சொன்னா இன்னொரு டேஞ்சரும் இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன்னு சொல்லி பாத்துக்கலுங்க. நீங்க இப்போ உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு நீங்க கிடைச்சிருக்கு ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லி சொன்னா வேகன்சி ஃபில்லிங்ல அப்படியே பார்ப்போம் உயிரியல் விஞ்ஞானம் பேராதனை பல்கலைக்கழகத்துல இருக்குதானே, அந்த கோர்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த உயிரியல் விஞ்ஞானம் கொழும்பு பல்கலைக்கழகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து மேல மேல பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஆனா இந்த உயிரியல் விஞ்ஞானம் பேராதனை பல்கலைக்கழகத்தை உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லி சொன்னா என்ன, யூஜிசி அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உயிரியல் விஞ்ஞானம் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்துக்கணும். அப்படிதான் அந்த சிஸ்டம் இருக்குது. சரிதானே? ஆன்லைன் சிஸ்டம் அப்படிதான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பயோசயின்ஸ் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துட்டு என்ன செய்யணும் சொன்னா உயிரியல் விஞ்ஞான பேராதனை பல்கலைக்கழகத்துல வர்ற நேரமும் உங்களுக்கு அதுக்கான ஒரு சான்ஸ் அது கொடுக்காது. சரிதானே? அதுக்கான ஒரு சான்ஸ் அது கொடுக்காது. சில நேரத்துல இந்த இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதனால இந்த இடத்துக்கு கிடைக்காது, உங்களுக்கு திருப்பி இயன் மருத்துவம் கொழும்பு பல்கலைக்கழகத்தோட நின்றும் அது. அப்ப இது ஒரு உண்மையான ஒரு நட்டம். உண்மையா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதனால ஒரு நட்டம். இதை விட பெட்டரா உயிரியல் விஞ்ஞானம் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்திருக்கலாம். சோ எப்பயுமே என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிதான்? நீங்க வேகன்சி ஃபில்லிங்ல கண்டினியூஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா எப்பயுமே கோர்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படின்னா தான் நீங்க அதுக்குள்ளால இருப்பீங்க தொடர்ச்சியா. அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அந்த விஷயம்தான் நாங்க இதுக்குள்ளால இந்த இடத்துல நான் கதைச்சிருக்கிறது. அப்படி அந்த அந்த ஒரு விஷயம்தான். சரிதானே? அது தவிர இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்க
ஹேண்ட்புக்ல போட்டிருக்காங்க. ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு அதே கோர்ஸுக்கு போறதுக்கு நீங்க என்ன செய்யணும், சரிதானே? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் செய்யறது, அதுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கஷ்டம்தான், ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு சில நடைமுறைகள் இருக்குது. மற்றது ஏதாவது அப்பீல் செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு சொல்லி அப்பீல் செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க செய்யலாம். ஈவன் ஈவன் உங்களோட சேர்ந்து அப்ளை பண்ற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கள்ள வேலை செஞ்சு ஏதாவது பண்ணி அவருக்கான ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கிறாரு, அதனால நீங்க யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கூட நீங்க அப்பீல் பண்ணலாம். அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வேற ஒருத்தர் செஞ்ச கள்ள வேலை முன்னால உங்களுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு எதிராக நீங்க மேன்முறையீடு செய்யலாம், புகார் தெரிவிக்கலாம். சரிதானே? குறித்த ஒரு மாணவர் அல்லது ஒரு கற்கை நெறி சம்பந்தமான புகார்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா தெரிவிக்கலாம். கற்கை நெறி ஒன்றுக்கு தெரிவு செய்யாத ஆட்சேபனை தெரிவிக்கலாம் நீங்க. அதே நேரத்துல நீங்க இந்த வருஷம் நீங்க ரெஜிஸ்டர் அப்ளிகேஷனை போட்டு உங்களுக்கு கோர்ஸ்னு வருது, சில நேரம் ஏதாவது ஒரு ரீசன், குடும்பத்துல கஷ்டம் அல்லது உங்களோட மெடிக்கல் ரீசன், ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தருக்கான மெடிக்கல் காரணமா நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி எஜுகேஷனை தள்ளி போடணும்னா கூட தள்ளி போடலாம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் செய்யலாம். அதை நீங்க அதையும் கூட செஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. அதுக்கான தகுந்த காரணங்களை நீங்க உறுதிப்படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இதுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் இது நடக்கிற காரியங்கள் இல்லை. ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க வருவீங்களா இருந்த எதிர்காலத்துல இந்த ஒரு ஸ்லைடை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.25 ஹவருக்கு மேல போயாச்சு. கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, குயிக்கா முடிக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பங்கள் போடுற நேரத்துல நீங்க இந்த ஒரு பக்கங்களை, இந்த ஒரு பொருட்களை நீங்க தயாரா எடுத்து வச்சுட்டு போகணும். நீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்கூல்ல போயிட்டு உங்களோட சாரோட இருந்து ஃபில் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி அண்ணாமார் அக்காமார் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு அங்க நீங்க போயிட்டு செய்யலாம். அப்படி பல்வேறுபட்ட இடங்கள்ல நீங்க போய் செய்யலாம். ஒரு சில நேரங்கள்ல இந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல, டவுன்ல இருக்கிற கம்யூனிகேஷன் சென்டர்ல கம்ப்யூட்டரை பாவிச்சு கூட செய்யறதுக்கான இதுகளுக்கெல்லாம் போகலாம். அப்படி போற நேரத்துல இந்த ஒரு தேவையான இதுகளை வந்து கவனமா நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில இதுகள் வந்து தேவை. அது தவிர நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்புற நேரமும் இந்த எப்படி நீங்க அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் தேவை. தேசிய அடையாள அட்டை 2 பக்கங்களுமே ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கணும். 1 MB விட குறைவா இருக்கணும். ஸ்கேன் பண்ண நேரம் பெரிய சைஸா வந்துச்சுன்னா ரீசைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கையடக்க தொலைபேசி இலக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்கள்ல நீங்க வேற யார்கிட்டாவது தொலைபேசி இலக்கத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஃபார்மை ஃபில் பண்ற நேரம் அம்மா அப்பாவோட போனை யூஸ் பண்ணிருக்கலாம். பிறகு நீங்க ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால போன் டிஸ்கனெக்ட் ஆகலாம், டீஆக்டிவேட் பண்ணப்படலாம். அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு டெலிஃபோன் நம்பர் நீங்க கொடுக்கறது தொடர்ச்சியா இந்த யூனிவர்சிட்டிக்கு தேவையான சகல விவரங்களும் அந்த ஒரு இதுக்குள்ளாலதான் வரும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரதா இருக்கட்டும், அல்லது ஆன்லைன்ல நீங்க போற நேரம் ஓடிபி வர்றதா இருக்கட்டும், எல்லா இதுகளுக்குமே இந்த ஒரு நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஒரு கவனமான நம்பரா, நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பரா, உங்களோட பேரண்ட்ஸ் பாவிக்கிற ஒரு போன் நம்பரா இருந்தா அது தொடர்ச்சியா பாவிக்கக்கூடிய ஒரு இதா, சில நேரங்களில் பேரண்ட்ஸ் கையில கொடுத்துட்டு நீங்க இருப்பீங்க, என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கா என்ன வந்திருக்குன்னு ஒன்றும் தெரியாது. சில நேரம் யூனிவர்சிட்டியில இருந்து ஏதாவது அறிவுறுத்தல் வரலாம். அப்ப நீங்க இதுகளை எக்ஸஸ் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கணும் தொடர்ச்சியா. ஸோ கவனமா இருக்கணும் இந்த கையடக்க தொலைபேசி இலக்கம் கொடுக்கறதுல. வேற யாரோடையும் கையடக்க தொலைபேசி இலக்கங்களை கொடுக்காதீங்க, சரிதானே? ஈவன் போயிட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுற நேரத்துல நீங்க அந்த ஆன்லைன் சிஸ்டத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ற நேரமும் இதுக்கு உங்களோட இந்த நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் வரும். அப்போ உங்களோட பக்கத்திலே இருக்கணும் இதுகெல்லாம். அதே மாதிரி செல்லுபடியான மின்னஞ்சல் முகவரி, உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று தேவை, அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இனி இது இட்ஸ் அ டைம் நவ், சரிதானே? உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லை, நீங்க யூனிவர்சிட்டிக்கு இனி போக போறீங்கன்னா பெட்டர் டு மேக் அ இமெயில் அட்ரஸ். ஜிமெயில ஒரு நீங்க உங்களோட தகவல்களை கொடுத்து ஒரு இமெயில் வந்து பெர்மனண்டா நீங்க இதுக்கு எதிர்காலத்துல இந்த யூனிவர்சிட்டிக்கு தேவைக்கு நீங்க இதுக்குள்ளால ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது, மின்னஞ்சல் ஒன்று உருவாக்கி வச்சுக்கொள்றது நல்லம். தயவு செய்து பாவிக்காம இருக்கிற மின்னஞ்சலோ அல்லாட்டி வேற யாரோட மின்னஞ்சல் முகவரி எல்லாம் கொடுத்து இதுல சிக்கல் பட்டுட்டு போகாதீங்க. கொஞ்சம் கவனமா யோசிச்சு இந்த ஒரு விஷயங்களை எடுத்துக் கொடுங்க.
மற்றது காப்போத்த சாதாரண தர பெறுபேறுகள் பிரதிகள் வந்து பாடசாலையால உறுதிப்படுத்திருக்கணும். நான் நினைக்கிறேன் உயர்தர பெறுபேறுகள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது சிஸ்டத்துக்குள்ளாலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தேவையில்லைன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். காப்போத்த சாதாரண தரம் வந்து பாடசாலை அதிபரால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். ட்ரூ காப்பி எடுத்து அனுப்பணும். அதனுடைய பிரதிகள் ஒரிஜினல் நீங்க அனுப்ப தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரிசல்ட் சீட்டுகளை வந்து ஒரிஜினல் அனுப்பாதீங்க, காப்பி தான் அனுப்பணும். ஆனா அந்த காப்பியை என்ன செய்யணும்னா பிரின்சிபல் ட்ரூ காப்பின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருக்கணும். சரிதானே? ஒரிஜினலை பார்த்து நீங்க போட்டோ காப்பி அடிச்சதை பிரின்சிபல் பக்கத்துல ரெண்டையும் வச்சு அவர் அதை ட்ரூ காப்பின்னு சொல்லி சர்டிஃபை பண்றத தான் நீங்க அனுப்பணும். தயவு செய்து ஒரிஜினல் அனுப்பி வைக்காதீங்க. ஒரிஜினல் அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு வேறுபட்ட தேவைகளுக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு காப்பி இல்லாம போகும். அடுத்தது அதிபரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பாடசாலை விடுகை பத்திரம், லீவிங் சர்டிபிகேட். இது வந்து பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஆனா அதனுடைய ஒரிஜினல் தான் அனுப்பணும். பாருங்க, இதுல இது காப்பி இல்லை, இது ஒரிஜினல் நீங்க அனுப்பணும். லீவிங் சர்டிபிகேட் ஒரிஜினலை பிரின்சிபல்கிட்ட இருந்து எடுத்து அனுப்பணும். அது பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு. அதே மாதிரி பிரைவேட் கேண்டிடேட் வந்து கிராம சேவர்கிட்ட இருந்தும் ஒரு லெட்டர் வந்து நீங்க எடுத்து அனுப்பணும். அதுவும் கூட ஒரிஜினல் காப்பி பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு. ஸோ 5வது 6வது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு மட்டும். அது தவிர உங்களோட பேர்ல ஏதாவது வித்தியாசங்கள், அது பொதுவா எங்களோட தமிழ் மாணவர்களுக்கு வந்து இருக்கிற ஒரு இது, பிள்ளைகள் பிறந்த நேரத்துல பேரண்ட்ஸ் கொண்டு போயிட்டு பேர் பர்த் சர்டிபிகேட் எடுக்கிற நேரத்துல தமிழ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ற நேரத்துல சிங்களத்திலயோ இங்கிலீஷ்லயோ அதை வேற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. எல்லா இடங்களையும் பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெயர் மாற்றங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சத்திய கடதாசி வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு சத்திய கடதாசி யூனிவர்சிட்டி வாழ்க்கையில திருப்பி திருப்பி நீங்க எடுக்க வேண்டி வரும். அந்த சத்திய கடதாசி பேர்ல மாற்றங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, ஸோ அப்படி மாற்றங்கள் இருக்குமா இருந்தா சத்திய கடதாசி ஒன்று எடுத்து, சத்திய கடதாசியில உங்களை ஜேபி ஒருத்தர் சைன் பண்ணி நீங்க 50 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி சைன் பண்ணி கொடுக்கணும். ஜேபி கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. பல்வேறுபட்ட பெயர்கள் வந்து எல்லாமே ஒரே ஆள் தான் சொல்லி அவங்க உறுதிப்படுத்தி 50 ரூபா ஸ்டாம்ப்ல சைன் பண்ணி அஃபிடேவிட் ஒன்று கொடுப்பாங்க. அதனோட ஒரிஜினலை நீங்க அனுப்பிவிடணும். சரிதானே? அந்த ஒரு அஃபிடேவிட் எப்பயுமே எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஜேபி கிட்ட அல்லது ஒரு லோயர் மாதிரி யார்கிட்டையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க அனுப்பலாம். இது என்னென்ன அனுப்பணும்னு சொல்லி இந்த ஹேண்ட்புக்ல 121வது பேஜ்ல இருந்து இருக்குது. அதை தவிர விண்ணப்பத்தை நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதல்ல யூஜிசி வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு பயனாளரா அதை பதிவு செய்யணும். நீங்க அதை ஒரு யூசரா நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த யூசரா ரெஜிஸ்டர் பண்ற நேரம் உங்களுக்கு இமெயில் கேட்கும், உங்களோட போன் நம்பர் கேட்கும். அதெல்லாம் கவனமா நான் முதல்ல சொன்ன மாதிரி கொடுத்துருங்க. இங்கிலீஷ்ல மட்டும்தான் விண்ணப்பங்களை நீங்க ஃபில் பண்ண முடியும். ஒரு சில இதுகளை வந்து 2 தடவை கேட்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட என்ஐசி நம்பரை கேட்கலாம் 2 தடவை, இமெயில் அட்ரஸ் 2 தடவை கேட்கலாம். அந்த 2 தடவை கேட்கிற நேரங்களில் காப்பி பேஸ்ட் பண்ண இயலாது. அந்த சிஸ்டம் அப்படி விடாது. ஏன்னா இதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்காக கேட்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க திருப்பியும் எழுத்து பிழை இல்லாம நீங்க திருப்பியும் பதிவு பண்ணணும். பாதுகளை செஞ்சு கொள்ளுங்க. மற்றது பாஸ்வேர்ட், நீங்க ஒரு பயனாளரா நீங்க அது பதிவு பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது. கவனமா அந்த பாஸ்வேர்டை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அதை திருப்பி மீள பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க தடவை ரெஜிஸ்டர் பண்ற நேரத்துல வர்ற இதை வந்து நீங்க கவனமா வச்சுக்கொள்ளுங்க. அது தவிர 4 படிமுறைகள்ல நீங்க விண்ணப்பிக்கலாம். 1வது படிமுறையில நீங்க தனிப்பட்ட விவரங்களை நீங்க அதுல கொடுக்கணும், உங்களோட பர்சனல் டீட்டெயில். நாங்க இதுல ஒவ்வொரு பேஜையும் போயிட்டு போயிட்டு இதுல எப்படி இப்படி போடணும்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த செஷன்ல நாங்க செய்யல. அதெல்லாம் நீங்க செய்யலாம் தானே? ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் கொடுக்கறது, அதுல இந்த போஸ்டல் கோட் தெரியலன்னு சொன்னா அங்கேயே நீங்க லிங்க் இருக்கும், அதுலயே நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ஏரியாவோட போஸ்ட் கோடை நீங்க பார்க்கலாம், போஸ்டல் கோட். அடுத்ததா காப்போத்த உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகளை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா விண்ணப்பதாரியினுடைய பாடசாலையினுடைய தொடர்பான விவரங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணணும் படிமுறை 3ல. படிமுறை 4ல வந்து கற்கை நெறி விருப்ப தெரிவுகள். அப்ப 4வது படிமுறையில தான் இந்த யூனிகோடு நீங்க கோர்ஸ் ஆர்டர்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் இந்த படிமுறைகளா இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு கவர்மெண்டே ஒரு சில இடங்களை நியமிச்சு விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்கிற பிராந்திய கற்க நிலையங்கள்ல இருக்கிற சென்டர்ஸ்ல வந்து கூட நீங்க அங்க எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீங்க சொல்லி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்.
அது தவிர கல்வி அமைச்சின் கீழால வளைய கணினி வள நிலையங்கள் இருக்குது. ஹட்டன்லையும் கூட ஐசிடி சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க கேட்டு பார்க்கலாம் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உதவி செய்யறாங்களான்னு சொல்லி. அது தவிர தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிலையங்கள்னு சொல்லி நெனசல நிலையங்கள்னு சொல்லி ஐசிடி எக்டா உன்னுடைய இதுகள் இருக்குது. அதுகளையும் நீங்க செய்யலாம். ஆம், ஆனா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இது எல்லா இடத்துலயும் நீங்க செய்ய போற நேரத்துல அனைத்து தகவல்களையும் நீங்க தான் கொண்டு போகணும். அங்க ஒருத்தரும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அவர் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணி தர மாட்டாங்க யாரும். சரிதானே? நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, நீங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். நீங்க கையை வீசிட்டு சும்மா போக இயலாது. அங்க போயிட்டு நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன கோர்ஸ் உங்களுக்கு போடலாம்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. பிறகு அது எல்லாத்துலயும் குழப்பத்துல வரும். இப்ப அதுல அதுல இருந்து வரவங்க எல்லாம் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி. இதுல ஃபார்ம் ஃபில் பண்ற இந்த மாதிரியான நிலையங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சகல விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஸ்கூல்களில் போயிட்டு டீச்சர்ஸோட ஹெல்ப்போட நீங்க செய்யலாம், இல்லாட்டி உங்களோட சீனியர்ஸோட இருந்து கூட செய்யலாம். சில நேரங்களில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதனால இன்னைக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இதுகளை நீங்க கொண்டுட்டு போயிட்டு அங்க ஃபார்ம் ஃபில் பண்ற இடத்துல நீங்க சொல்லி செய்யணும். பிறகு எல்லாத்தையும் அவங்க போட்டதுக்கு பிறகு உங்களோட நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் இனி வாழ்க்கையே இதுதான். அவங்க போட்ட ஓர்டர்ல உங்களுக்கு நீங்க விருப்பம் இல்லாத கோர்ஸ்களுக்களால போட்டு அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எல்லாமே சிக்கலா முடிஞ்சிடும். ஸோ கவனமா இருங்க. வெளியிடங்களை கொண்டு போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ற நேரத்துல கவனமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓர்டர் எல்லாம் எழுதி எடுத்துட்டு போங்க. இந்த ஓர்டர்லாம் நீங்க கொஞ்ச காலத்துக்கு முதல்ல எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்கணும். எழுதி வச்சிருந்து பிறகு நிறைய பேர்கிட்ட கதைச்சு பார்த்து அதுகளை மாத்துறது. இப்ப இன்னைக்கு கூட சில பேர் நீங்க உங்களோட ஓர்டர்களை மாத்தலாம். சரிதான், ஏற்கனவே ஒரு ஓர்டர் எழுதி வச்சிருப்பீங்க, இன்னைக்கு வந்த தகவலுக்கு அடிப்படையில நீங்க ஓர்டர்ல மாத்தலாம். அப்ப அந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க செஞ்சு கொள்ளலாம். அது தவிர நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற நேரத்துல உங்களோட நீங்க நீங்க போடுற அந்த அப்ளிகேஷனே ஒரு பார்கோடோட தான் வரும். சரிதானே? அப்ளிகேஷனுடைய டாக்குமெண்டே ஒரு பார்கோட் போட்டு தான் வரும். அது தவிர கடைசியா ஒரு பேஜ்ல நிறைய பார்கோடோட பார்கோட் மட்டுமே ஒரு பேஜ்ல நிற்கும். அது என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னா இந்த மேலதிகமா இணைக்கிற ஆவணங்கள்ல இந்த வலது பக்க மேல் மூலையில நீங்க அந்த பார்கோட ஒட்டணும் எல்லாத்துலயும். சரிதானே? ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு லீவிங் சர்டிபிகேட் இருக்கும், பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு கிராம சேவகர் ரிப்போர்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்க பேரை மாத்துறீங்களா இருந்தா பேர் மாத்துறதுக்கான இது இருக்கும். ஒரு சில பேருக்கு ஓ லெவல் மார்க்ஸே 2 3 இருக்கும். ஓ லெவல் ரிசல்ட்ஸே ஒரு 2 தடவை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சில நேரம் ஒரு சில கோர்ஸ்களுக்கு உயர்ந்த இப்ப மேத்ஸுக்கு சி கேட்கறாங்க அப்படிங்கிற நேரத்துல நீங்க 2வது தடவை ஓ லெவல் எடுத்து மேத்ஸ்ல சி வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு மத்த பாடங்கள் எல்லாம் நீங்க 1வது தடவையில் எடுத்துக்கலாம். அப்ப 2யுமே இணைச்சு அனுப்பணும். அப்ப இணைச்சு அனுப்புற நேரத்துல உங்களுக்கு முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கு 2க்கும் ஒட்டுறதுக்கு இப்ப ரிசல்ட்ஸுக்கே 2 ஷீட் வைக்கிறீங்கன்னா 4 தேவைப்படும். ஸோ எல்லா பார் கோடும் அதுக்குள்ளால இருக்கும். ஸோ நீங்க இந்த பார் கோடை கவனமா ஒட்டி அனுப்பணும். இதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஒரு மாணவர் ஒரு கூட்டமா போய் இருந்துட்டு ஒரு பாடசாலையிலயோ எங்கேயோ ஒரு சென்டர்லயோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற வேலையை செய்வீங்க. பிறகு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த இந்த பார்கோடை வெட்டி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்து அதை அப்படியே குழப்பி அடிச்சு எல்லாத்தையும் பார்கோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போயிருச்சுன்னு சொன்னா எல்லாம் சரி முடிஞ்சது கதை. சரிதானே? ஏன்னா பார்கோடுன்றது தனியா உங்களுக்குரிய பார்கோடு. அந்த பார்கோட்ல இருக்கிற அந்த கோடு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை தாங்கின கோடு அது. ஸோ நீங்க அதை மிக்ஸ்அப் பண்ணி வேற ஒருத்தருடைய பார்கோட கொண்டாந்து உங்களோட பேஜ்ல ஒட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான வாய்ப்பு, பல்கலைக்கழகங்களோட வாய்ப்பு இல்லாம போறதுக்கான இதுகளும் சான்ஸுகளும் வரும். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த பார்கோடுகளை வெட்டி 2 3 பேர் இருந்து அங்கனைக்குள்ள செய்யற நேரம் மிக்ஸ்அப் பண்ணிடாம சரிதானே? கவனமா தனித்தனியா வச்சு இதுகளை செய்யணும். ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் 148வது பக்கத்துல இருக்குது. எப்படி எப்படி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸுக்கு ஒட்டி அனுப்பணும்னு சொல்லி. இது தவிர குறிப்பு, தனிப்பட்ட குறியீடுகள் அடங்கிய இந்த பார்கோடு உங்கள் உயர்தர பரீட்சை சுட்டிலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம்,
மற்றது உங்களால சமர்ப்பிக்கப்பட்ட இலத்திரனியல் விண்ணப்ப படிவம் ஆகியவற்றினுடைய அடையாளத்தை கண்டுகொள்றதுக்கு பயன்பட்டது. அப்ப அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளால இருக்கும். அதுல பார் கோடுக்குள்ளால இது எல்லாமே இருக்கும். உங்களோட நேஷனல் ஐடி நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும், உங்களோட ஏ லெவல் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அப்படி நிறைய இன்ஃபர்மேஷனை கொண்ட ஒரு பார் கோடு அது. அப்ப உங்களுக்கு பார் கோடு வந்து உங்களுக்கான யூனிக், இது யாரோடையும் மிக்ஸ்அப் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால வேறொரு விண்ணப்பதாரின் பார் கோடை வந்து நீங்க உங்களோட ஃபார்ம்ஸோட வச்சு நீங்க ஒட்டி கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி உங்களோட பார் கோடையும் வேற ஒருத்தர் ஒட்டிக்க இயலாது. எல்லாத்தையும் அதுகள்ல இருந்தும் கவனமா இருங்க, இல்லாட்டி அந்த சிக்கலும் வரும். ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை தாங்கின ஒரு பார் கோடு வந்து வேற ஒரு அப்ளிகேஷன்ல போறதுக்கான ஒரு இதுவும் வச்சுக்கொள்ளாதீங்க. அது தவிர இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன்ல அந்த கோர்ஸ் கோட் எல்லாம் யூனிகோடு செலக்ட் பண்ற நேரத்துல இந்த யூனிகோடுக்கு பக்கத்துல இந்த இப்படியான அடையாளங்கள் வரும். @ வரும், இல்லாட்டி இந்த நம்பர் சைன் வரும். சரிதானே? நான் ஜூம் பண்ணி காட்ட இருக்கிறேன் பாருங்க. இதுல @ வந்திருக்குது, கொஞ்சம் இதுக்கு நம்பர் சைன் வந்திருக்கு. இது நம்பர் சைன் சொல்றது, இது @ சொல்லி இந்த நம்பர் சைன் வந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த பெர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். @ என்னத்துக்கு வருதுன்னு சொன்னா அந்த கோர்சஸ்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஓ லெவல் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கேட்கிற ரிசல்ட்ஸ் இருக்கணும். அப்ப அதுகளை நீங்க உறுதிப்படுத்திட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்களை வச்சு நீங்க அனுப்பணும். சில நேரம் இந்த இந்த நம்பர் சைன் வர ஒரு ஒரு இது கோர்ஸுக்கு வந்து நீங்க போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க சில நேரம் ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அதுக்கு செய்யலைன்னு சொன்னா இது போறதுக்கான உங்களுக்கு செட் ஸ்கோர் இருந்தாலுமே போக முடியாது. ஏன்னா நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யலை. ஆப்டிடியூட் எக்ஸாமும் இந்த நம்பர் சைன் போட்டு வர கோர்ஸ்களுக்கு முக்கியமானது. நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் லிஸ்ட் ஆஃப் அந்த இன்னொரு இதுல தான் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா காப்போத்த சாதாரண தரத்துல ரிசல்ட்ஸ் தேவைப்படுற கோர்ஸ்கள், இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க யாராவது லோ படிக்கணும்னு சொன்னா சிங்களத்துல அல்லது தமிழ்ல ஆங்கிலத்துல இதுல சி இருக்கணும். சரிதானே? கட்டாயம் உங்களுடைய ஓலோல் ரிசல்ட்ஸ்ல இதுகளில் சி இருக்கணும். இப்ப தமிழ் மாணவர்கள்னு சொன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சி இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பயோ சயின்ஸ் ஆர் ஈவன் மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க லோ ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளிகேஷன் போடலாம். சரிதானே? அப்படி போட்டிங்கன்னு சொன்னா இந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்ப அதுல கொஞ்சம் கவனம் பார்த்துருக்கணும். இங்க பாருங்க, அதே மாதிரி மொழிபெயர்ப்பு கற்கைகள்னு சொல்லி பாடங்கள் வந்துச்சுன்னு சொன்னா வேற யாராவது ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்களத்துல சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ்ல தமிழ் மாணவர்களுக்கும் ஆங்கிலத்துல ரெண்டு மாணவர்களுக்கும் ஆங்கிலத்துல பி இருக்கணும். அப்ப அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து நீங்க பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அந்த பாடங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் எக்ஸாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க லிஸ்ட் பண்ணிருக்கு இந்த வருஷம் என்னென்ன டிகிரி ப்ரோக்ராம்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் கேட்கறாங்கன்னு சொல்லி. பொதுவாக நிறைய ஆர்ட்ஸ் பாடங்களுக்கு தான் இருக்குது இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம். அதை தவிர நிலத்தோற்ற கட்டிடக்கலை அந்த மாதிரியான ஸ்டெம் பாடங்களுக்கும் ஒரு சில பாடங்களுக்கு மொரட்டோ பல்கலைக்கழகத்துல ஆப்டிடியூட் எக்ஸாம் கேட்குறாங்க. சரிதானே? அப்ப அது அந்த ஒரு விஷயம் இது. அது தவிர இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், சரிதானே, இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனத்துக்கு அனுமதிக்கப்பட முன்னர் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது அல்லது பணிவினை மேற்கொள்ளும் போது பரீட்சார்த்தியினால் வழங்கப்பட்ட தகவல்கள் பொய் அல்லது தவறானவை என கண்டறியப்பட்டால் அக்கல்வி ஆண்டிற்கான அவரின் தேர்வு மற்றும் அவரினால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் ரத்து செய்யப்படுவதுடன் ஏனைய எதிர்கால கல்வி ஆண்டிலும் மீண்டும் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஸோ கவனமா இருங்க. அதாவது ஏதாவது ஒரு தவறு பொய்யா தகவல் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பொய்யான தவறான தகவல் சில நேரங்கள்ல நீங்க வேணுமென்றே கொடுத்திருந்திருக்கலாம், ஏமாத்துறதா நினைச்சு, இல்லாட்டி உங்களை அறியாமலே ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் நடக்கலாம். சரிதானே? அப்படி எதுவும் தவறு நடந்திருக்க மாதிரி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா உடனடியா நீங்க யூஜிசிக்கு அறிவிக்கணும், இப்படி என்ன அறியாம ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க நிப்பாட்டுறதுக்கு முதல்ல நீங்க இந்த தவறை சுட்டி காட்டி இது செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் தவறு நடக்காம பார்த்துக்கொள்ளுங்க. மேலும் பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது அல்லது பதிவினை மேற்கொள்ளும் போது பரீட்சார்த்தினால் விண்ணப்பத்தில் வழங்கப்பட்ட தகவல் பொய் அல்லது தவறானவை எவ்விதத்திலாவது கண்டுபிடிக்கப்பட்டால் அம்மாணவரை பல்கலைக்கழகத்தில் அல்லது உயர்கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்க. ஸோ இப்ப அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்ல, ஒரு சில பேருக்கு நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க ஏதோ ஒரு கள்ள வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு நீங்க யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகும் நீங்க அதுல உங்களை ரிமூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு தனிப்பட்ட பரீட்சாத்தி டிஸ்ட்ரிக்ட மாத்தி கள்ளத்தனமா லெட்டர் வச்சு கொடுக்கலாம். சரிதானே? கள்ளத்தனமா ஒரு ஸ்கூல்ல இருந்து லெட்டர் வாங்குறதோ அல்லது கிராம சேவர்கிட்ட இருந்து லெட்டர் வாங்குறதோ அப்படி எதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எதிர்காலத்துல அது கண்டுபிடிக்கப்படும் தருவாயில நீங்க ஏற்கனவே யூனிவர்சிட்டிகளால வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட உங்களுக்கான உங்களை வந்து பல்கலைக்கழகத்துல இருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து யூஜிசி செய்யும். அதுக்கான அனுமதி யூஜிசிக்கு இருக்குது. அப்படி நீங்க நீக்கப்படுற சந்தர்ப்பங்கள்ல எதிர்காலத்துல எந்த ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளாலேயும் நீங்க உள்வாங்கப்பட மாட்டீங்க. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். தவறுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இது கல்வி நடவடிக்கைகள் தானே, தவறு செஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுகளை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்ப இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த அவ்வளவு விஷயம் இருக்குதானே, இத்தனை ஸ்லைட், கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்லைட் இருக்குது. அந்த 40 ஸ்லைடுமே இந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கை மையப்படுத்தி நான் சொன்ன விஷயங்கள் தானே ஒழிய இதுல இருந்து புதுசா எதுவும் நான் சொல்லலை. சரிதானே? எல்லாமே ஹேண்ட் புக்கை மையப்படுத்தி வந்து அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க இந்த ஹேண்ட் புக்ல எல்லா தகவல்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதவரை இந்த ஒரு வெப்சைட் யூடியூப் சேனல்ல வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆன்லைன் அட்மிஷன் சம்பந்தமா அதை ஃபார்ம் ஃபில் பண்றது சம்பந்தமா யூஜிசியே ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. 3 லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா. யா, நல்ல டைம் எடுத்தாச்சு. அவ்வளவுதான் இந்த ஜென்ரல் ப்ரோக்ராமுக்கானது. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். யாரோ யாரோ ஒருத்தர் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு யூஸ்ஃபுல்லானு கேட்டிருங்க. இப்ப நான் கதைச்சது வரைக்கும் எல்லா ஸ்ட்ரீமுக்கும் யூஸ்ஃபுல் தான். சரிதானே? எல்லா ஸ்ட்ரீமுக்கும் யூஸ்ஃபுல்லானது தான் இப்ப நான் கதைச்சிருக்கிறது. ஏன்னா பொதுவான நடைமுறைகள் தான் இது இவ்வளவு நேரம் கதைச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் இப்பதான் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இதை தவிர மேலதிகமான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்கிட்ட பிறகு நீங்க கேட்கலாம். இப்ப நாங்க பிரேக் அவுட் ரூம் செஷனுக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். இன்னும் நான் ஒரு 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 சில வினாடிகள் தாங்க. நீங்க பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிரேக் அவுட் ரூமுக்குள்ளால போங்க. பிரேக் அவுட் ரூமுக்குள்ளால போனதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கான செஷன்கள் ஸ்டார்ட் பண்ணப்படும். நான் பிரேக் அவுட் ரூமை வந்து மேத்ஸ், பயோ, டெக்னு சொல்லி 3 பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்றேன். நீங்களா செலக்ட் பண்ணி போகலாம் அந்த பிரேக் அவுட் ரூமுக்குள்ளால. யாருக்காவது ஒருத்தருக்கு பிரேக் அவுட் ரூமுக்குள்ளால போறதுக்கு முடியாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க மெசேஜ்ல போடுங்க. நீங்க யாருக்கு போக முடியலன்னு சொல்லி நீங்க எந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லி சொல்லுங்க. உங்களை நாங்க அந்த ரூமுக்குள்ளால அனுப்பி விடுறோம். இப்ப நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த 6 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ஒவ்வொரு ரூம்லயும் உங்களுக்கான அடுத்த செஷனை செய்வாங்க. நிறைய நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போடுறீங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு அந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான இதுக்கான பதில சொல்றேன். நீங்க திருப்பி வரலாம். இப்ப இது ஒரு ஜென்ரல் கொஸ்டினா இருந்தா நான் இங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த ஸ்ட்ரீம்ல உள்ள கொஸ்டின் சொன்னா நீங்க அந்த ஸ்ட்ரீம் செஷன் நடக்கிற நேரமே கூட நீங்க கேட்கலாம். சரிதானே? ஸோ நான் உங்களுக்கு இப்ப ஏன்னா டைம் ஆல்ரெடி போயிருச்சு தானே, அப்ப நான் பிரேக் அவுட் ரூம்ஸை நான் கிரியேட் பண்றேன்.